மீன்ஸ் நான் உங்கள் வெளியே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பர்த்டே ஸ்பெஷல் அன்ஷாட் கோஸ்ட் அப்சஷன்னு சொல்லிட்டு ஜிம்மின்க்கு ஒரு அன்ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அடுத்த நாள் வீடியோ போடுறதுக்கு ரீசன் வந்து செம்ம மழை ப்ளஸ் காற்று வர அப்படி அடிக்குது. நான் எங்கெங்கேயோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கு தெரியும், நான் 7 to 12 o'clock வரை மாடியிலேருந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்படி அந்த டைமுக்கு நான் ரெக்கார்ட் பண்ண போதெல்லாம் நைட்டு எப்படி உட்காந்து 2 மணி 4 மணின்னு போய்ட்டு உட்காந்து மாடியில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இப்போ வந்து எப்படி மழை பெய்யுதுன்னா கரெக்டாக வந்து 6:30 காலையில் வரைக்கும் மழை பெய்யுது. என்னால் வந்து காலையில் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணி முடியவே இல்லை. ஸோ இப்போ கூட வந்து ரொம்ப காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. நான் வந்து சரி மழை போய் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். சரி மழை பெய்யலையே, காற்று தானே அடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சுத்தப்போ வந்து ஒரு மாதிரி ரொம்ப சவுண்டு கேட்டுச்சு. பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஸோ ஓகே, நம்ம காரில் போய் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு நான் வந்து லாக் பண்ணிவிட்டு காரில் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், முந்தா நேற்று ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் வந்து ரொம்ப மழை பெய்யறதுனால காருக்குள்ளே வந்து மழை சவுண்டு கேட்டுச்சு. இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் தூரல் இருக்குது, அது லைட்டாக கேட்கும்னு நினைக்கிறேன். ஹெவியாகாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஸோ குட்டியாக ஒரு இன்ட்ரோபர்ட்டி ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளப்பெல்லாம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போவுமே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, அப்போ இன்றைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியாதாங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ரொம்ப மழை பெய்யுது. நாளைக்கு வேறு அந்த பொண்ணுக்கு பர்த்டே, எப்படியாச்சும் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்ட்ரானா உங்கள் நேம் வந்து வாயன், உங்களுக்கு 22 ஆகுது. தென் உங்களுக்கு மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரெமி, லைரா, மாயா, மாஹின்னு சொல்லிட்டு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ தென் நீங்களும் டேங்கும் வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே டேங் வந்து லவ் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக டேங் வந்து உங்களை வந்து சீட் பண்ணிகிட்ருப்பார். பட் அது வந்து உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் லைராக்கு மட்டும் டேங் வந்து சுத்தமாக பிடிக்காது. சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டுருப்பான். டேங்கிட்ட ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருப்பான். பட் அவளுக்கும் சீட் பண்ணுறான்னு தெரியாது. ஸோ அவ்வளோ தாண்டா இன்ட்ரோ. அப்படியே ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. மார்னிங் டைம் தான். ஸோ டேங் வந்து எப்பவும் போல் வந்து கிளம்பிகிட்ருக்காரு. ஸோ எப்போவுமே வந்து அவர் வந்து வெளில வந்து ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி போயிடுவார். பட் ஆக்சுவலாகவே அவர் வந்து கிளப்புக்கு தான் போவார். மார்னிங்கே கிளப்புக்கு போயிடுவார்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ வந்து அவர் கிளம்பிகிட்ருக்காரு. நீங்களும் வந்து வேகமாக ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து கொடுக்குறது, தென் சாப்பாடு செஞ்சு ஊட்டி விட போவீங்க. எப்போவுமே காலையில் ஊட்டி விட போவீங்க. பட் அவர் வந்து எப்பவும் போல் வாங்கி அவரே வந்து சாப்பிட்டுக்கிறாரு. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்கு நீ ஊட்டி தான் விட வேணான்னு. என் தங்கத்துக்கு வந்து ஊட்டி விட்டால் கை வைக்காதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கையை பிடிக்கிறாரு. என்னடா அவனுக்கு ஊட்டி விட தான் எனக்கு கையே இருக்குன்னு நான் பார்த்தேன், நீ எனக்கு கை வலிக்குங்கிறட்டா அவங்க கூட நான் ஊட்டி விட்றேன்னா, இல்லை வேணாம் நீ போயிட்டு கிளம்பு, நீ இன்னும் சாப்பிட்ல, நீ போய் சாப்பாடு வச்சு சாப்பிடு அப்படிங்கிறாரு. நீங்களும் சிரிச்சிட்டா ஐயோ என் மேலே எவ்வளோ லவ்வில் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ நீங்கள் நடந்து போகும்போது டேங் அப்படி உங்கள் பின்னாடி ஸ்ட்ரக்சராக பார்க்குறாரு. செம்மையாக இருக்கால, எப்படி தான் இவன் மட்டும் போர் அடிக்க மாட்டானோ தெரில. நானும் போர் அடிக்கும் மேக்கப் பண்ணிடலான்னு பார்த்தா போரே அடிக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்த்துட்ருக்காரு. டேங் சாப்பிட்டுட்டே ஃபோன் பார்த்துட்ருப்பாரு. டக்குன்னு வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட மெசேஜ் வரும். ஆக்சுவலாக அது ஒரு கால்கள்லாம். ஸோ ப்ராஸ்டியூட் கிட்டேருந்து அவருக்கு நிறையா மெசேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து மெசேஜ் வந்தோடனே அவர் பார்த்துட்டு இவளா, ஐயோ இந்த ஃபிகரா இன்றைக்கி அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. அவனா ஹே ஹேண்ட்ஸம் என்ன பப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான். ஐயோ ஏதோ வந்துட்டு நீ தங்குங்கிற மாதிரி அந்த ஃபுட்டை அப்படியே பாதி தான் சாப்பிட்ருப்பாரு, பாதி கூட சாப்பிட்ருக்க மாட்டார். அதோட வச்சுட்டு வாயன் கிளைண்ட் வந்து வந்துட்டார், அவசரமாக போயாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். நீங்கள்னா அப்படியே வந்து நீ தாங்க நீ சாப்பிடவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நீங்கள் வந்துட்டுருப்பீங்க. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப பெரிய வீடு தான், தாங்க ரொம்ப பெரிய பணக்காரன். ஸோ அவர் வேகமாக காரில் ஏறி கிளம்பியிருப்பாரா. நீங்களும் அவர் அப்படியே பார்த்துட்டு ஐயோ இவனுக்கு வேலைன்னு தெரியுறான், இன்னும் கூட கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ஃபுட்டாக அமைச்சு வச்சுருப்பான் இல்லையா, அதை எடுத்து சாப்பிட்டுட்ருப்பீங்க கவுச்சில் உட்காந்து. ஸோ இந்த வீடு ரொம்பவே பெருசாக இருக்குது. ப்ளஸ் அந்த வீட்டில் தனியாக இருக்க உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி அந்த பயம் திரும்ப வர ஆரம்பிக்குது. சுற்றி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. அந்த சைலன்ஸே உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக ஃபீல் ஆகுது. ஸோ வர வழி இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கூப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு கால் பண்ணி 5 பேரையும் வந்து கூப்பிட்ருப்பீங்க. ஸோ அங்கே வந்து மழை பெஞ்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக கொஞ்சம் மழை விட்டு பெய்கிற மாதிரி ஒரு கிளைமேட் உங்களோட ஏரியாவில். ஸோ 5 பேரும் வந்து கிளம்பி வந்திருப்பாங்களா. நீங்கள் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஐயோ மழை பெய்யுது, இந்த மாதிரி க்ரீப்பியானது
ஐயோ! இந்த மாதிரி க்ரீப்பியானதை நான் பார்த்ததே கிடையாது. வீடு சைலண்ட்டாக இருக்குது, ப்ளஸ் ஒரு மாதிரி சில்லுன்னு காற்றடிக்குது, கரண்ட்டு வேறு இல்லை, ப்ளஸ் மழை வேறு பெய்யுது. ஐயோ! பயமாக இருக்கே. சரி சரி, பயத்தை வெளியே காட்டக்கூடாது வாயினே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து டக்குன்னு ஒரு இடி இடிக்கும். ஸோ உங்கள் டோரும் கரெக்டாக அந்த டைமுக்கு நாக் ஆகுமா? ஓகே, ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு இங்கே பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணலான்னு போவீங்க. அதுக்குள்ளே டோரை டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரெம்மி வந்து முன்னாடி குதிக்கிறா. ஸோ ஆக்சுவலாக அவர் வந்து கால் ஃபுல்லாக சேராக இருக்குமா, அந்த ஷூவோடு சேர்ந்து அப்படியே உள்ளே குதிச்சிருப்பா. அந்த ஷூ வந்து டைல்ஸ் தானே இருக்கும். ஸோ அதில் பட்டு அப்படியே வலிக்கி உங்கள் மேலே விழுகிறா. உங்களோட பேண்ட்டை ஃபுல்லாக வர சேராயிருச்சு. அவள் விழுக்கும் போது ஒரு மாதிரியான பொசிஷனில் விழுந்திருப்பா, நல்லா தவளை மாதிரி. ஸோ எந்த அளவுக்குன்னா அவரோட கால் வந்து உங்களோட ஹிப்பு கிட்டே இருக்குது, இன்னொரு கால் வந்து உங்களோட கால் கிட்டே இருக்குது. அந்த அப்படி ஒரு மாதிரி லைக் செவத்தில் அடித்த மாதிரி விழுந்திருப்பா. ஸோ அவனா ஐயோ நான் எப்போ பார்த்தாலும் விழுந்துகிட்டே இருக்கேன், என் நாய் அறபோத நாய் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு நீங்கள் அப்படியே தள்ளி விடுவீங்களா. ஸோ அவள் ஷூவில் தானே சேர் இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ்க்கு வந்து உங்கள் ஃபேஸ்லலாம் பட்டிருக்கும். நீங்கள் அப்படியே வந்து எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஐயோ கருமோ, இந்த கன்றாவி எங்கெல்லாம் போய் மிதிச்சாலும் ஏன் இப்படி பண்ணுற, ஷூவை வெளில கல் வச்சு வரணுங்கிற ஒரு பேசிக் இது கூட இல்லையா உனக்கு அப்படின்னு நீங்கள் அவரை போட்டு அவள் பட்லேயே அடிக்கிறீங்க. அவனா நான் என்ன பண்ணுறது தெரியாமல் வந்துட்டேன், அவனை பார்க்க சொன்ன அவசரத்தில். அப்படி ஒரு சந்தோஷமாக எக்ஸைட்டடாக இருந்தேன்டி, மயிராக இருந்தேன், நீ அடிச்சேன்னு வை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் மறைச்சிட்டே திரும்புறீங்க. ஸோ அம்ப்ரலாவெலாம் எடுத்து வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் அப்படியே என்ட்ரு ஆகிட்ருக்காங்க. ஐயோ ரெமி ஆரம்பிச்சிட்டியா, நீ ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாயா வந்து அப்படியே ரெமியை தூக்குறா. ஏன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்குனை வேகத்துக்கு லைக் அவள் கால் ஃபுல்லாக சேராக தானே இருக்கும் ஸ்டில். ஸோ எந்திரிக்க ட்ரை பண்ணியிருப்பாள், பட் வந்து கால் வந்து ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்லிப் ஆகுதுன்னு நீ எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணி அப்படியே வந்து மாயாவே சேர்த்து எடுத்து கீழே போட்டுருவா. ஸோ மாயா மூஞ்சிலும் லைட்டாக சேராயிரும். அப்படியே மாயா எந்திரிச்சு கீழே முறைச்சி பார்த்து நான் உன்னை ஹெல்ப் பண்ண வந்தேன், எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இடுப்புலேயே ஒரு மிதி மிதிச்சுட்டு போயிருப்பாள். ஐயோ லைரா கொஞ்சம் தூக்கி விடேன் அப்படின்னா லைரா அப்படியே முறைச்சி பார்த்துட்டு எதுக்கு என்னையும் வெளுத்து போன கீழே விழணும், நீ கீழே விழுந்தது பத்தாதில்ல, அண்ணா இருக்கவே இருக்கா மாகியை பிடிச்சி தள்ளி விடு அப்படின்னு சொல்லிட்டு மாகியை வந்து லைட்டாக தள்ளி விடுவாளாம் ரெமிக்கிட்ட போங்கிற மாதிரி. ஸோ மாகி என்ன எதுக்கு இருந்தாலும் தெரில, கண்ணாடி ஒரு ஸ்பெக்ஸை போட்டுட்டு அப்படியே வந்து ஃபோனில் வந்து எதையோ பார்த்துட்டு இருந்திருப்பான். டக்குன்னு வந்து காலை ஸ்லிப் ஆகிட்டு ரெமி மாதிரியோ பொத்துன்னு விழுதுக்கிறா. அவள் எல்போ இருக்குல்ல, ரெமியோட வயிற்றுலேயே அடிச்சிருக்கோம். அவனா அம்மா என் குடலெல்லாம் பிதுங்கி வாயெல்லாம் வெளியே வர மாதிரியே ஃபீல் ஆகுது, எந்திரி தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக அப்படி மிதிச்சுட்டே வந்து திரும்ப வயிற்று பிடிச்சிட்டு படுத்துருவா. லைராக்கு அதை பார்த்தோன்னே சிரிப்பாக இருந்திருக்கோம். லைரானா நான் மட்டும் ஒரு வழியாக விழுகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைராவும் வந்து அங்கே வந்து கவுச்சில் உட்காருவான். நீங்கண்ணா எல்லோரும் வாங்கடி மரியாதையாக ரெமி அந்த ஷூவோடு வந்தேன்னா அந்த காலையும் சேர்த்து விட்டிடுவேன், ஷூ வெளியே கழட்டு போட்டு வாடி, வெளில போக பயமாக இருக்குடி. ஓ மேடம் ரெமிக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கோரஸாக கற்றுவாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே ரெமியை பார்க்குறீங்க. பயமா எனக்கா, நெவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனா வெளில போய்ட்டு ஷூவை கழட்டி வச்சுட்டு வருவான். ஸோ அந்த இருட்டுக்குள்ளே வந்து ரெமி வெளில போனோன்னே லைக் ரொம்ப ஒரு மாதிரி அப்போ தான் வந்து மழை விட்டு ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் கலந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த இதுவே பார்க்க கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். பட் ரெமி போனோன்னே கரெக்டாக வந்து ஒரு மின்னல் வெட்டுமா. ஸோ ஃபுல்லாக அந்த பிளேஸே அப்படியே ஒரு நிமிஷம் வெளிச்சமாகுது. அந்த வெளிச்சத்தில் வந்து அங்கங்கே இருட்டாக இருக்கிற சில திங்ஸ்லாம் அப்படி பார்க்க பேய் மாதிரி இருக்குது. அவனா ரெமி பயந்துராத கிண்டல் பண்ணுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை கழட்டி வச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக ஷூவை கழட்டி வச்சுருப்பான். திரும்பணுன்னா ஃபாஸ்ட்டாக வந்து டோரை லாக் பண்ணிட்டு கிட்டே வந்து உட்கார்றா. நீங்கண்ணா ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரேன், என்ன ரெமி பயந்துட்டியா, சீச்சி அப்பெல்லாம் இல்லை, உங்ககிட்ட பேசணும்ல அதான் ஃபாஸ்ட்டாக வந்தேன், எப்படி சமாளிக்கிறா பாரு நாய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு 5 பேர் உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ ஆப்போசிட்டில் இன்னொரு கவுச் இருக்கும். ஸோ அதில் தான் அப்படி உட்காந்துருப்பீங்க. ஸோ உட்காந்துருந்தோன்னா நீங்களாம் நார்மலாக வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துருப்பீங்களா. லைரா அவங்களே பார்த்துட்ருப்பான், ஒரு மாதிரியாக பார்ப்பான். ஏன்டி இப்படி பார்க்குறேன் நீங்கள் கேட்கறதுக்கு வாய் ஓப்பன் பண்ணுறக்குள்ள லைரானா டொப்புன்னு வந்து உங்கள் கிட்டே உட்காருவா. ஸோ ரெமினா என்ன நீங்கள் 4 பேர் ஒரு இதில் உட்காந்துருக்கீங்க, என்ன மட்டும் தனியாக விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆல்ரெடி அந்த கவுச்சில் வந்து 3 பேர் அவர் ஃப்ரீயாக உட்காரலாம், 3 பேர் உட்காரலாம். அதில் 4 பேர் இடிச்சுட்டு உட்காந்துருப்பாளுங்க. ரெமியும் வந்து சேர்ந்து 5வது பேரை உட்காரன்னு சொல்லிட்டு நல்லா இடித்து தள்ளிட்டு வந்து உட்காரான். நீங்கள் நான் ஏன்டி இப்படி பண்ணுறீங்க, இருக்க இடம் இல்லாத மாதிரி பண்ணாதீங்க. ஆப்போசிட்டில் ஒரு கவுச் இருக்குது, அங்கே வந்து ஒரு சேர் இருக்குது, அங்கே போய் உட்கார வேண்டியதானே, நீங்கள் தலையிலே அடித்து பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெமி நான் இப்போ என்ன உங்களுக்கு வந்து நான் உட்காந்து இடைஞ்சலாக இருக்குது அவ்வளோதானே. ஆமாம் அப்படின்னோடனே நான் உட்காரவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து இருந்துச்சு அப்படியே எல்லாரோட மடியிலே சேர்ந்த மாதிரி படுத்திருப்பான். ஐயோ எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னோன்னா மாஹி வந்து கடைசியாக உட்காந்துருப்பாள். ஐ மீன் இந்த ஹேண்டில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க, அந்த ஹேண்ட் கிட்டே வந்து மாஹி உட்காந்துருப்பான். ஸோ மாஹி ஆக்சுவலாக ஃபோனும் கையுமா தான் சுற்றிகிட்டே இருப்பான். தென் அவள் வந்து ஒரு ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாள். அவள் ஏதாச்சும் வந்து கொஞ்சம் நேர்டியாக பேசுவாள் அப்பப்போ.
ஸோ அப்போ வந்து ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டானா, ஏதாச்சும் ஒன்று சொல்ல வரானா, அந்த ஸ்பெக்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாள். லைக் ஒரு மாதிரி நேர்டியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது வந்து அவளை கொஞ்சம் சுப்பீரியராக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரியே எல்லோரும் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த கோல்டு லுக் நார்மலாக ஒரு ஐஸை வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்ப்பா. நீங்களும் என்னங்கிற மாதிரி கேட்பீங்களா? அவள் ஸ்பெக்ஸை வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறா. அதாவது நான் இங்கே ஒரு ஹாண்டட் ஹவுஸ் இல்லது ஆக்சுவலாக. இது வந்து ஒரு பங்களா. பட் இதில் ரெண்ட்லாம் கம்மியாக தான் இருக்குது, தங்குற மாதிரி தான் வரும். பட் இதில் அப்நார்மலாக ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா நடந்திருக்கு. இப்போது அங்கே இது வரைக்கும் ஒரு கொலை கூட விழுந்ததில்ல தான். பட் ஒரு மாதிரி அங்கே போகிறவங்களாம் பயம் கொடுத்து அனுப்புகிற மாதிரி, அதனால ரெண்ட்டையும் கம்மி பண்ணிட்டாங்க, அங்கே தங்குறவங்களும் கம்மியாயிட்டாங்க. கொஞ்சம் கிரிப்பியாக இருக்குல்ல அதை பார்க்கவே. ஆனால் உள்ளே ரொம்ப நீட்டாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளில இருக்கிற அந்த பங்களாவோட பிக்கும் உள்ளே இருக்கிறதும் காட்டிகிட்ருக்காது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் ஒரு மாதிரி மாகி போட்டு அமுக்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருப்பாங்களா. ஸோ நீங்கள்னா இதுவா இங்கேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்குது, இதை பற்றி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒன்று. நீ ஏன்டி இதை பற்றி பார்த்த? அங்கே பாருவாயினே கூட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரெமி சொல்லுவானா. அங்கே போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. முடியாது ரெமி சொன்னோன்னே, என்ன ரெமியும் பயப்படுறதானே, ஒத்துக்கோ நான் கூப்பிட்டு போகலடி அப்படின்னோன்னா ரெமினா இல்லை நான்லாம் பயப்படலையே, யாருக்கு பயம் எனக்கா, அந்த சில்லியான பேயெல்லாம் கட்டுக்கதை, அதை பார்த்துலாம் நான் பயப்பட மாட்டேன், ஓகேவா போகிறோம் யார்டி வரா அப்படின்னு சொல்லிட்டு ரெமி எந்திரிச்சினோன்னா, ரெமி தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு லைரா அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு நிற்பாளா. நீ என்ன போகிறோன்னு சொல்லிட்டா மற்ற எல்லோரும் பயத்தில் வரமாட்டாங்க, அப்படியே தப்பிச்சிடலான்னு பார்த்தியா, இங்கே இருக்கிறதுங்களாம் சிங்க குட்டிங்க, நீ போகலாமா மாப்பிள்ள அப்படின்னு அப்படின்னு கத்துறாங்க எல்லோரும். ரைட்டா அப்படிங்கிற மாதிரி ரெமி பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் நான் எக்ஸைட்மெண்ட்டில் வந்து இன்றைக்கி போகலாண்டி இப்போவுமே போகலாண்டின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து டக்குன்னு இந்த ஹவுஸை பார்த்தோன்னா கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகுமா. அந்த பிளேஸ்லேயே வந்து ரெமி தான் லைட்டாக பயப்படுவா. லைட்டாக மீன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்களேன். தென் நீங்கள் வந்து பயப்படுவீங்க, பட் பேய் முன்னாடி பார்த்தா தான் பயப்படுவீங்க. அது வரைக்கும் அதெல்லாம் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சுற்றிட்டுருப்பீங்க. ரொம்ப டீப்பாக போனால் தான் பயப்படுவீங்க, அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான். ஸோ அதுலேயே வந்து நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோமா. ஸோ மாஹி வந்து அப்படியே எடுத்து கால் பண்ணிட்டு என்னடி பொசுக்கு கால் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரெமி பார்க்குறா. அவளால் என்ன சொல்ல முடியும், அதை ஒத்துக்கிட்டாலாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கால் பண்ணி நீங்களும் பேசிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி 2 days வந்து ஸ்டே பண்ணோம் அப்படின்னு பேசிகிட்ருக்கீங்களா. இவங்க 4 பேரும் குதிச்சிட்ருக்காங்க. எடுத்து வைங்க ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் 2 நாளைக்கு பக்காவாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேகமாக போயிட்டு ட்ரெஸ் தான் எடுத்து வைக்கிறாங்க. நீங்களும் அப்படியே திரும்பி பரதேசிங்களா, அதில் ஏன் ட்ரெஸ்ஸுங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்படி ட்ரெஸ்ஸுக்காக பஞ்சம் உங்கள் வீட்டில் தேங்க தான் பணக்காராச்சு, உங்களுக்கு இருக்கிறதுக்கும் மேலே ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ உங்கள் வீட்டில் எல்லாமே அன்லிமிட்டடாக இந்த மாதிரி அதிகமாக தான் இருக்கும். ஸோ எல்லோரும் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருப்பாங்க. ரெமி மட்டும் போகிறோம் பீர் அடிக்காமல் போகலாமா, பீர் அடித்தா அவ்வளோவா போதை ஏறாது, விஸ்கி ஓட்கா தான் வைன் வச்சுருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு ரெமி போயிட்டு அவள் செக் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஓட்கா பாட்டில் விஸ்கி எல்லாமே இருக்குங்க. ஆக்சுவலாக அடுக்கி வச்சுருப்பாங்க. மோஸ்ட்டாக நீங்கள் குடிக்க மாட்டீங்க, பட் எப்போமாச்சும் குடிப்பீங்க. டாங்கும் எப்போமாச்சும் தான் குடிப்பார் உங்களை பொறுத்தளவுக்கு, பட் டாங் வந்து டெய்லியும் குடிக்கிறாங்க. ஸோ அதனாலேயே வீட்டில் வந்து நிறையா வந்து பாட்டில்ஸ் இருக்கும். நீங்கள் எப்போமாச்சும் குடிக்கணும்னு தோணால் குடிப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாங் வந்து பாசமாக வாங்கி வச்சுருக்கா, நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அந்த பாட்டில்லாம் எடுத்து ரெமி வந்து ஒரு பேக்கில் வச்சிட்ருக்கா. கிட்டத்தட்ட நிறையா பாட்டில்ஸ் வச்சுருப்பான். ரெமி வந்து பரம்பரை குடிகாரி மாதிரி செம்மையாக குடிப்பான். பாட்டிலை கொடுத்துட்டிங்கன்னு வைங்க, யாருமே தேவையில்ல, குடி நான் அழிஞ்சு போயிட்டுருப்பான். அவளுக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து விஸ்கியும் ஓட்காவும் தான். ஸோ அதை எல்லாத்தையும் இப்படி எடுத்து வச்சிட்ருக்காளா. அதுக்கப்புறம் எல்லோரும் தேவையானதை எடுத்து வைப்பாங்க. நீங்கள்னா ஓகே இது 2 daysக்கு வெறும் 3000 இன்னுங்க பேசுகிறீங்க, அது ரொம்ப பேஸாக இருக்கே, என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா, எங்கே வேணாலும் போய்க்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்ருப்பீங்க. அந்த சைடு அவர்னா ஆமாம்மா அது எனக்கும் நான் இந்த பிளேஸை வித்தரலாம் தான் பார்த்துட்ருக்கேன், யாரும் வாங்குற மாதிரியும் இல்லை, அதுலேருந்து ஒரு கொஞ்சம் கூட காசு வர மாட்டுது, கொஞ்சம் கூட காசு வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ பெட்டர் தானே, நீங்கள் வேணாலும் இது கம்மி பண்ணணுனாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லாம் நான் 20,000 நான் 1 lakh கிட்டலாம் வாங்கின கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருப்பாரா. நீங்கண்ணா 3,000 கம்மி பண்ணணுமா, வேண்டவே வேண்டாம் இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து சொல்லிகிட்ருப்பீங்க. நீங்கள் வேணால் இன்னிலேருந்து கூட தங்கிக்கோங்க, 2 daysல வர மாதிரினோன்னா இன்னிலேருந்து 2 daysனால் அப்போ நாளைக்கு நாங்கள் வரணுமா, ஐயோ இல்லை நாளைக்கும் நாளைக்கும் சேர்த்து நீங்கள் நாளைக்கு நைட்டு கிளம்புனா கூட பரவாயில்ல, மேபி அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் கிளம்புனாலும் எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. எங்கன்னா மனுஷனா இவன் மனுஷங்கிற மாதிரி பார்த்துட்டு ஓகே நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் கட் பண்ணிட்டு திரும்பி பார்ப்பீங்களா, மாப்பிள்ள ரெடிங்கிற மாதிரி எல்லோரும் பேக்கை கையில் பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க வரிசையாக அவங்களே பார்த்துட்டு. இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணிங்க, என்னடா அதுக்குள்ளே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி வந்துட்டுருப்பீங்களா.
டக்குன்னு உங்களுக்கு டேங் கிட்டேருந்து கால் வரும். நீங்கள் என்ன அந்த கால் ஒரு மாதிரி ஹாப்பியாக பார்ப்பீங்க. ஏன்னா டேங் வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு கால் பண்ண மாட்டார். மோஸ்ட்டாக மீன்ஸ் அவர் எப்போவுமே கால் பண்ண மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். நீங்களாக தான் கால் பண்ணுவீங்க. ஸோ கால் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கால் கட் ஆகிடுது. இந்த சைடு ரெமி பார்த்துருப்பாளா, ஏ இங்கே பாருங்கடி கதையை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. எல்லோரும் எட்டி பார்ப்பாங்களா, என்ன மாப்பிள்ள டேங் கால் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஓ அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் விட்டுட்டு இருப்பாங்க. சும்மா இருங்கடி, அதனால் பாசத்தில் சாப்பிட்டேன்னா இல்லைன்னு கேட்க கால் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே கால் பண்ணுவீங்களா அவருக்கு. இந்த சைட் டேங்கை காட்டினா ஒரு பொண்ணு இடுப்பு பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பின்னாடிலாம் அமுக்கிட்டு ஒரு மாதிரி பப்பில் டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ கரெக்டாக வந்து அந்த பொண்ணு டேங்கோட கீழே கை வைக்கிறதுக்காக போவாரா. ஸோ அப்போ தான் வந்து அவரோட பேண்ட் பேக்கெட்டில் இருக்கிற ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகும். ஏ டாங், ஐ திங்க் சம்மோன் இஸ் காலிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக வந்து பின்னாடி போவாளா. டாங்னா அப்படியே கடுப்பில், ஐயோ இந்த ஃபிகர் அவைலபிளாக இருக்கிறதே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான், இந்த பரதேசி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அந்த கால் எடுத்து பார்ப்பாரா. நீங்கள் கால் பண்ணுறது இவளுக்கு ஒரு வேலை மாதிரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் சைடாக வந்து கால் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ வான்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள்ண்ணா என்ன டாங்க கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்பீங்களா. அந்த சைடு டேங்க் வந்து சவுண்டு கேட்டிருக்காரு, அந்த மியூசிக் சவுண்டெல்லாம். ஸோ என்னடி புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. நீங்கள்ண்ணா என்னடா மியூசிக் சவுண்ட்லாம் கேட்குது. அதுவா, நான் சொன்னேன்ல கிளைண்ட் மீட் பண்ண போகிறேன்னு, அவர் குடிகாராக இருப்பார் போல். அவர் வந்து பப்புக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு கிளப்புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு. அது வேறு பாருக்கு தெரியுமா, எனக்கு இருக்கவே எனக்கு பிடிக்கல, இங்கே இருக்கிற பொண்ணுங்களும் இங்கே இருக்கிற அட்மாஸ்பியரும் அப்படி சொல்கிற மாதிரி டிஸ்கஸ்டிங்காக சொல்லுவார். ஸோ அப்போ தான் ஒரு பொண்ணு வந்து பொறுமையாக டாங் மேலே அப்படியே விழுந்துட்டு அவரோட ஷர்ட்டை பிடிச்சி விளையாண்டுட்ருப்பா. அவர்னா அப்படி இடுப்பை பிடிச்சி பசையிறது, அங்கே பசையிறது இங்கே பசையிறது இங்கே மாதிரி பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் என்ன அச்சோ என் ஜாலத்தை போட்டு அப்படி போட்டுட்டாங்களா, சரி விடு நீ சீக்கிரமாக முடிச்சுட்டு வா, அவ்வளோவா குடிக்காத, குடிக்க சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும், அவ்வளோவா குடிக்காத, ஹெல்த்துக்கு நல்லதில்லை, நான் வந்து இங்கே மாதிரி ஒரு பிளேஸில் போய் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிகிட்ருப்பீங்க. அவருக்கெலாம் காதுலேயே விழுகலையே. அவர் வந்து அந்த பொண்ணை பிடிச்சி ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் சரி ஸ்வீட் ஹார்ட் சீக்கிரமாக போயிட்டு வா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவார். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு ஐயோ எவ்வளோ எவ்வளோ பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்ருப்பீங்க. ரெமீனா நடத்து நானும் கம்மிட் ஆக வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருப்பான். லைரானா ஏதோ சரியில்லை வாயன்னு, நீ ஸ்டார்டிங்லேருந்து ஏதோ சரியில்லைன்னு தான் சொல்லிகிட்ருக்கேன், 5 வருஷமாக இது தாண்டி சொல்லிகிட்ருக்கேன், இது வந்து புரியல, 5 வருஷமாக சொல்கிறேன், ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிறான். வாயமூரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவர் மண்டலே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 பேர் வந்து காரில் வந்து ஏறியிருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் வந்து பின்னாடி வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கிறது, டிக்கியில் வந்து தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருப்பீங்க. அப்போ அப்படியே தூக்குறீங்க, லைக் கிளாஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி பட்டு சவுண்டு வருது. என்னடி கிளாஸ் பாட்டில்ஸ், அது ஓட்காவும் விஸ்கியும் நீ, அப்புறம் ரம்மும் டெக்யூலாவும் இருக்குது, வேணும்னா குடிக்கலாம்ல, நாத்தாடி நாய் நீ தான் எடுத்து வச்சதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெமியை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன அங்கே போய்ட்டு அப்படியே குடியில் முழுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திகிட்ருக்கா. நீங்களும் ஐயோ எல்லாம் என் தலையெழுத்து, அப்போ முன்னாடி வச்சு புரியுது, இது கிளாஸ் ரெண்டும் வண்டி போகிற வேகத்துக்கு பட்டு ஏதாச்சும் ஆகி உடஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், நீ வேணால் பிடிச்சிக்கிறியா. இல்லை அதெல்லாம் உடையாது, என்ன மாதிரி அந்த பாட்டிலும் ஸ்டாங்குடி அப்படின்னு. ஐயோ இதெல்லாம் எவன் கொடுத்தான்னு இப்படி எழுதி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கா இவன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் அந்த வண்டியில் ஏறிட்டு ஒரு ஐட்டம்ஸ் அங்கே போட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணுவீங்க. மார்னிங் டைம் தானே, அந்த விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே 5 பேர் வைப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படின்னு ட்ரைவ் பண்ணிட்டே வந்து முன்னாடி மிரர் வழியாக பின்னாடி இருக்கிற 4 பேரையும் பார்க்குறீங்களா. ஸோ உங்ககிட்ட யாருமே உட்காந்துருக்க மாட்டாங்க, 4 பேர் அடித்து பிடிச்சி உட்காந்தாலும் உட்காருவோமே, சரி ஒன்றா தான் உட்காருவோங்கிற மாதிரி ஒன்றா தான் 4 பேர் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மாஹி தான் உட்காந்துருப்பா, எப்பவும் போல் ஸ்பெக்ஸை வச்சுட்டு ஃபோனை பார்த்துட்டே வந்து வைப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவரும் பொறுமையாக அப்படியே ஃபோனை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். அப்படியே நீங்கள் வரிசையாக பார்த்து ரசிச்சுட்ருப்பீங்க. ஒரு மாதிரி அவங்க ஐஸில் அவங்களாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுறாங்க. ஐயோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம், நான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும்ல, என்ன புண்ணியம் பண்ணணும் தெரில, இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே பார்த்துட்ருப்பீங்கன்னா ஒருத்தரையாக. லாஸ்ட்டாக வந்து லைரா தான் இருப்பாள். ஸோ லைராவை பார்த்தா லைரா வைப் பண்ணல, உங்களே வந்து வச்சக்கண் வாங்காமல் பார்த்துட்ருக்கா. இவன் என்னடா என் ஆளு கூட இப்படி பார்க்க மாட்டான் போலங்கிற மாதிரி உங்களுக்கு கூப்பிட்டோன்னே என்ன அப்படின்னு கேட்குறாவ. வண்டியை பார்த்து ஓட்டுறி, வண்டியை பார்த்து ஓட்டணுமா, ரோட்டை பார்த்து ஓட்டுறி அப்படிங்கிறாவ. அடிப்பட்டு செத்துற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெமி சேர்ந்து கத்துவாளா. ஸோ நீங்கன்னா ஓட்டுறேன்னு சிரிச்சிட்டே வந்து ஐயோ ஐம் பிளஸ்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அது கிட்ட வந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வேகமாகவே வந்து போயிட்டீங்க. ஸோ ஆப்போசிட்டில் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு லைக் பார்க் பண்ணிட்டு அப்படியே இறங்குவீங்களா. அங்கே வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு
சொட்ட அங்கிள் நின்றுட்டுருக்காரு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெமினா ஒரு மாதிரி ஆடிட்டே வந்து வந்துட்டோம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்புவாங்க. ஸோ அந்த பங்களாக்கு முன்னாடி ஒரு சொட்ட அங்கிள் கையை கட்டி நின்றுட்டுருக்காரு. அவன் வந்து டக்குன்னு பயந்துடுறான். மாப்பிள்ளை அங்கே பாரு ஒரு பொறுக்கி நின்றுட்டுருக்கான். இது பொறுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரும் அப்படியே வந்து திரும்பி பார்ப்பீங்களா? ஐய பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு லைனாக ரியாக்ஷன் கொடுப்பா. அவன் பொறுக்கி இல்லடி, அவன் தானே ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் மண்டலையும் அடிச்சுட்டு மரியாதையாக வாங்க, காதில் இதில் கேட்டுற போது 3000 ரூபா கொடுக்காத அவன் இன்க்ரீஸ் பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே அந்த 4 பேர்த்தையும் இழுத்துட்டு வந்துட்டுருப்பீங்க. ஸோ 4 பேர் லக்கேஜ் தான் தூக்கிட்டு வந்துட்டுருப்பாங்க. அந்த அங்கிள் தான் அப்படி உங்களை பார்த்தாலும் ஒரு மாதிரியே சிரிச்சிட்டே வந்து வாமா நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு லைக் உங்களோட கையை எடுத்து அவரோட 2 கண்ணிலையும் வைக்கிற. நீங்கண்ணா என்ன இலவையா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவர்னா ரொம்ப தேங்க்யூ, காசு அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டுறாரு. நீங்களும் காசு கலைதான் பாரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாக்கெட்லேருந்து 3000 ரூபா எடுத்து கையில் வைக்கிறீங்க. அவரும் அப்படியே எண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படியே வந்து 5 பேரும் பொறுமையாக அந்த லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுருப்பீங்களா? ரெமி தான் கடைசியாக வந்துட்டுருப்பா. அவன் சரக்கு பாட்டில் அப்படியே செஸ்ட்டோட ஹக் பண்ண மாதிரி எல்லா போட்லேயும் சேர்த்து பிடிச்சிட்டு வந்துட்டுருப்பா. அவள் ஸ்டில் இன்னும் டான்ஸிங் மோட்லேயே இருக்கா. லைட்டாக அப்படியே உடம்புலாம் ஷேக் பண்ணிட்டு அப்படி டான்ஸ் பண்ணிட்டே வந்துட்டுருக்கா. அவன் அப்படியே பொறுமையாக திரும்பி அந்த அங்கிளை பார்ப்பாதான். இவன் ஏன் ஒரு மார்க்கமாகவே இருக்கான், எப்பா எல்லாம் பளிச்சு நடிக்குது அவன் மண்டை, இந்த பட்ட பகலில் அவன் சொட்டையில் அந்த வெயில் பட்டு என் கண்ணு கூசுறது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை 2 விரிப்பாலாம். அப்படின்னு சொல்லிட்டு லைரானா வேகமாக வந்து அந்த சரக்கு பாட்டிலாம் இருக்குல்ல அதை பிடிச்சிட்டு தற்கொலை வாடி அவனுக்கு கேட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான். ஸோ 5 பேர் உள்ளே போயிட்டு போகுமே அப்படியே டோரை வந்து சாத்துவாங்களா. இந்த சைடு அந்த அங்கிளை காட்டினா அவர் அப்போ தான் காசை எண்ணிட்டு அப்படியே பேக்கெட்டில் வச்சுருப்பாரு. ஒரு மாதிரி அப்படியே திரும்பி ஒரு மாதிரி க்ரீப்பியான ஸ்மைல், யார் பார்த்தாலும் பயந்துருவாங்க. அவர் ஐஸ் தான் அப்படியே ஒரு மாதிரி முட்டைக்கண்ணை விரித்து பார்த்துட்ருக்காரு. விட்டால் அந்த ஐபால்ஸ்லாம் கலந்து வெளியே விழுந்துடும் போல். அதை விட ஒரு மாதிரி கொடூரமாக சிரிச்சிட்டே வந்து அந்த வீட்டை பார்க்குறாரு. ஸோ இந்த சைடு வந்து நீங்கள் 5 பேர் உள்ளே வந்துருப்பீங்க. அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்ருக்கீங்க. செம்ம பெரிய வீடு. ரெமினா அப்படியே முன்னாடி நின்றுட்டு அப்படியே ஸ்பின் பண்ணிட்டே, என்ன மாப்பிள்ளை டேங்க் வீடு தான் பெருசுன்னு பார்த்தா இது அதை விட பெருசாக தான் இருக்குது, இப்படி 3000 ரூபாய் கொடுத்தாங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஆடிட்டே வந்துட்டுருப்பான். இன்ன வரைக்கும் அவள் ஆடிட்டே தான் இருக்கா. அவங்களுக்கு சிரிப்பாக ஒரு ரெமி பண்ணுறதை பார்த்தா. ஸோ ரெமினா உங்களை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக உள்ள நடந்துட்டுருப்பீங்களா. ஸோ இப்போ 4 பேரும் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை காட்டிட்டு 4 பேரும் உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள்னா எதுக்கு இவங்க இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளே 4 பேர் திங்ஸ்லாம் கீழே வச்சுட்டு உங்கள் பொறுமையாக வந்து நீங்கள் ஏதோ பிரின்சஸ் மாதிரி வழியெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த பிளேஸ்லாம் தூசியெல்லாம் தள்ளி விடுற மாதிரி அப்படி இப்படி பண்ணிவிட்டு உங்களை வந்து இன்வைட் பண்ணுறாங்களாமா. ஏன் இப்படி பண்ணுறீங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இவ்வளோ பெரிய பங்களாவை குறைந்த வழியில் இந்த மகாராணி வாங்கியிருக்கா இல்லையா, அப்போது பணிவேடை செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் உங்களை பிடிச்சடியாக வந்து யோசிச்சுட்டு ஒரு மாதிரி குயினை ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே சிரிப்பாக இருக்குது. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு எப்போவுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆகும். அவங்க கூட இருந்தால் போதும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததில்லை. பட் அதுக்கப்புறம் வந்து ஜெம்ஸ் தான் இவங்கள மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க நீங்கள். ஸோ அவங்கன்னா அப்படியே வந்து உங்கள் மேலே ஒரு தூசி திரும்ப கூட பட முடியாத அளவுக்கு அப்படி பார்த்துட்டு உங்களை கவுச்சிட்டு உட்கார வைப்பாங்க. இந்த மகாராணிக்கு ஜூஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டோன்னே ரெமினா அதெல்லாம் ஒரு மயிரும் கிடைக்காது, 3000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்ததுக்கு கவுச்சில் வந்து உட்கார வச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவா. அவங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். நீங்களே சிரிச்சிட்டே இருப்பீங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெமி மேலே ஏறிட்டு ஒரு ரூமாக போய்ட்டு சுற்றி பார்த்துட்ருப்பான். ஸோ ஃபுல்லாக ஜாலியாக இருக்குது. அந்த ப்ளேஸ் வந்து அப்படியே செம்ம லென்த்தாக இருக்குது. இப்போது 2 சைடுமே வந்து ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ரைட் சைடு மேலே அப்ஸ்டார்ஸ்லேயும் ரூம் ஃபுல்லாக இருக்கும், லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும். ஸோ இவள் லெஃப்ட் சைடில் ஏறி போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கா. ஒரு மாதிரி அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ ரெமி வந்து லாஸ்ட் ரூமை பார்க்குறாளா. எல்லா ரூமும் டோரும் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் போயிட்டு ரூம் உள்ளே எட்டி பார்த்துட்டு வெளில வருவாள். ஸோ வெளில வந்து அப்பா செம்ம பெருசாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் கையை வச்சு பார்த்துட்ருப்பான். ஸோ எப்போவுமே அந்த ரூமில் எக்கோ அடிக்கும் இல்லையா, இந்த வீட்லேயே எக்கோ அடிக்கும். பட் இது ஒரு 20 செகண்ட் லேட் ஆகிட்டு பொறுமையாக செம்ம பெருசாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி லைட்டான வாய்ஸில் கேட்குது. ரெமினா பயந்துருப்பா. அப்படியே திரும்பி பார்த்து லைரா நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படி ஸ்டெப்ஸ் தான் எடுத்து வச்சுட்டு வந்துட்டுருப்பாளாம். ஸோ அந்த ஆல்ரெடி அவள் ஓப்பன் பண்ணியிருப்பாள் இல்லையா ரூம் டோர், அதெல்லாம் வந்து ஹாஃப் ஓப்பனில் இருக்கும். அது அப்படியே வந்து பொறுமையாக க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுது. அதில் வந்து ஒரு மாதிரி கரக்குன்னு சவுண்டு கேட்கும். அதில் ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது ரெமிக்கு. ரெமி வந்து எல்லோரும் சேர்ந்து நான் பயம் கொடுத்துறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஸ்டெப்ஸ் தான் எடுத்து வச்சுட்டு இருந்துப்பான். ஸோ பின்னாடி இருந்து சில்லுன்னு ஒரு மாதிரி காத்தடிக்கிற மாதிரி கேட்குது அவளுக்கு. திரும்ப அதே இருக்கோ செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு கேட்குது.
இவனா அவ்வளோதான் நிற்கவே இல்லையா, அப்படியே ஓடி போயிட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து பார்க்குறான். ஸோ 4 பேர் அப்படியே கீழே கவுச்சில் உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவனா வேகம் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறான். நீ ஏடி ஏதோ மரணத்தை பார்த்துட்டு இருந்த மாதிரி இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு லைலா கேட்கவே, வாயை மூட்டு வருடி. ஐயோ அங்கே அடிக்கிற எக்கோலாம் எவ்வளோ க்ரீப்பியாக இருக்குது தெரியுமா, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிமி வந்து அப்படியே ஏறி லைலாவோட மடியில் உட்காருவா. ஆமாம் ஆமாம், முன்னாடி இருக்கிற பயந்தாங்குழிங்களாக இருக்கும், இதெல்லாம் வந்து சாதாரண எக்கோஸ் அடிக்கிறத பார்த்து பயந்துட்டு அப்படி நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாஹி வந்து நடித்து காட்டுவான். அப்படி நார்மலாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சிரிப்பாக வரும் அதை பார்த்தோன்னா. ஸோ எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க, நீங்களும் அப்படியே சேர்ந்து சிரிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் அப்படியே டைம்லாம் போயிருக்கும். ஸோ காலையிலேருந்து கொஞ்சம் லைட்டாக லஞ்ச் சாப்பிட்டுட்டு தென் நீங்கள் வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட 7 o'clock ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஹால்லே வைப் பண்ணுறதா முடிவெடுத்திருக்கீங்க. தென் வந்து செப்பரேட்டாக ரூம்லாம் வேணாம், ஒரே ரூமில் இருந்துக்கலாம். ஏன்னா ரூமில் செம்ம பெருசாக இருக்கும், 10 பேர் தங்குற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அதனால் செப்பரேட்டாக ரூம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு ரூம் இருக்கும். ஸோ அன்யூஷுவலாக அது மட்டும் ரொம்பவே பெருசாக இருக்கும். தென் அதில் 2 பெட் போட்டிருப்பாங்க, கிங் சைஸ் ஒன்று குயின் சைஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஸோ அது கப்பிள் ரூம் போல் அப்படின்னு பார்த்துட்டு அங்கே தான் நீங்கள் மோஸ்ட்டாக திங்ஸ்லாம் வச்சுருப்பீங்க, எல்லா திங்ஸுமே அங்கே தான் வச்சுருப்பீங்க. ஸோ ஹாலில் வந்து டைனிங் டேபிளை இழுத்து போட்டு அதுக்கு மேலே வந்து சரக்கு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வச்சு வைப் பண்ணிகிட்ருக்கீங்க ஐட்டம்ஸ் அங்கே போட்டு. லைட்டாக அப்படியே ட்ரூத் ஆர் டேர்லாம் விளையாண்டுட்டு. ஸோ இப்போ வந்து கரெக்டாக 7:30 ஆகுது. நைட் ஃபுல்லாக வைப் தான், வைப்பில் மிதப்போன்னு சொல்லிட்டு ரெமினா ஆடிக்கிட்டே இருக்கா. ஓட்கா வெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே கிளாஸில் ஊற்றிட்டு சைடில் வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு யாருக்கு டேரா இந்த நாய்ங்க யாருமே டேரை சூஸ் பண்ண மாட்றாங்களே அப்படின்னு நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்ருப்பீங்க. யார் கிட்ட டேரை சூஸ் பண்ணிட்டு நாங்கள் உசுரோட போயிடுவோமா வயனு, ஏதாச்சும் வில்லங்கமாக பண்ண சொல்லுவேன், அதான்ப்பா சூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே வந்து ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ரெமிக்கு வரும். ரெமினா ட்ரூத் தான் செலக்ட் பண்ணியிருப்பா. ஸோ நீங்கள் வந்து கேட்குறீங்க, சொல்லு உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்களா. அவனா வேகமாக அந்த ஓட்காவை எடுத்து தலையில் வச்சு, வேறு என்ன ஓட்கா தான் அப்படின்னு ஆல்ரெடி அவள் வந்து செம்ம போதையில் இருப்பாள். அது தலையில் அப்படியே வச்சுட்டு 4 பேர் உட்காந்துருப்பீங்களா, அப்படியே வந்து உங்களை சுற்றி வந்து டான்ஸ் ஆடிட்டே தலைமலை வச்ச மாதிரி ஆடிட்டே வந்துட்டுருக்கா. கரெக்டாக அந்த ஐட்டம் சாங் வேறு ப்ளே ஆகுமா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் குளிச்சு கரையேறி போனா மீன்களெல்லாம் மோட்சம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க லைரா. அண்ணா எதுக்கு மோட்சம் பெறுடி மயிரம் பெறும், ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி குளிக்கிறதில்ல அந்த கப்புலையே மோட்சம் பெற்றுமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே சிரிச்சிட்ருப்பா. நீங்களும் அப்படியே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ரெமியும் வந்து அப்படியே ஆடிட்டே வந்து உட்காருவா. கடைசியில் நீங்கள் பார்த்துட்டு, என்னம்மா பாத்தியா என்ன பிடிக்கும்னு கேட்டதுக்கு எங்களெல்லாம் சொல்லலை, ஓட்கா பிடிக்குன்ட்டேன். எங்கே பாரு ஒன்றை குடித்தா கிக் ஆகுமா, என்னடி கேட்குற கருமோ அப்படிங்குவா. நீங்கள் பார்ப்பீங்க அந்த நாய் போதையில் இருக்கான், அப்படி தான் வளருவா விடு விடுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 o'clock ஆகும். நைட்டு ஃபுல்லாக வைப் பண்ணுறதா தான் இருக்கும். பட் ஓரளவுக்கு மேலே உங்களால் வைப் பண்ண முடியல, செம்ம தூக்கமாக வர ஆரம்பிச்சிச்சு. வாங்கி போய் தூங்கலாம், எனக்கு வேறு ஒரு மாதிரி கசன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்துச்சு நிற்பீங்களா. ரெமி வந்து கசன்னு இருக்கா மாப்பிள்ள, தலை வலிக்குதா ஒரு பெக்க போடு, வயிறு வலிக்குதா குடித்தா சரியாயிரும், கசன்னு இருக்கா குடித்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலோடு சேர்த்து விஸ்கி அவங்கக்கிட்ட நீட்டுவா. நீங்கண்ணா சும்மா ஆல்ரெடி ஓப்பனில் இருக்க பாரு க்ளோஸ் பண்ண அப்படின்னு நீங்கள் கையை வச்சு தள்ள ட்ரை பண்ணுவீங்களா. அவள் குடிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயில் ஊற்றுறதா நினச்சி உங்கள் மேலே ஊற்றிடுவான். அப்படியே நீங்கள் ஃபுல்லாக விஸ்கிலேயே குளிச்சிடுவீங்க. அப்படியே ரெமி வந்து, என்ன மாப்பிள்ள குடினா குளிச்சுட்டேன், தற்கொலை ஊற்றுனது நீடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் அப்படியே பொறுமையாக கீழே வச்சுட்டு நீங்கள் முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. வைப் பண்ணுறோன்னு பாலில் குடிச்சு கேள்விப்பட்டிருக்கேன், நீ ஏடி விஸ்கிலேயே குளிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 5 பேரும் மேலே போயிருப்பீங்களா. ஸோ அங்கே போய்ட்டு கொஞ்ச நேரம் வைப் பண்ணிட்டே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரும் மேலே போய்ட்டு பெட்டில் படுத்திருப்பீங்க. பெட்லாம் கிட்ட போட்டுட்டு 5 பேரும். ஸோ நீங்கள்ண்ணா நான் போய் குளிக்கிறேன், நீ இந்த எருமை விஸ்கியை ஊற்றி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. செம்ம பெரிய பாத்ரூம், அதில் பாத் டப்லாம் இருக்குது. நீங்களும் போய்ட்டு செம்ம பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு வாட்டர்லாம் வந்து பாத்டப்லோடய ஃபில் பண்ணிவிட்டு டோர் லாக் பண்ணிட்டு நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த பாத்ரூம் ஃபுல்லாக மிரராக தான் இருக்கும். ஸோ பாத்டப் வரைக்கும் மிரர் இருக்குது, பட் அந்த ஷவர் பண்ணுற பிளேஸில் வந்து மிரர் இல்லை. நீங்களும் அப்படியே பார்த்துட்டு சரி போய்ட்டு குளிப்போம் அப்படின்னு தண்ணி ஃபில் பண்ணிட்டு உள்ளே வந்து உட்காருவீங்க ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு. இந்த சைடு ரெமியை காட்டினா, ஐயோ நிறையா குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், நீ சுசு வருதான் அட நாயே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க சிரிச்சிட்டே. இப்போ என்ன பண்ணுறது, வாயினும் உள்ளே இருக்கா,
பேசாமல் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டுமா, உள்ளே போய் ஆபாச காட்சியை பார்க்க போறியா, மிதிச்சேன்னு வைக்கி பக்கத்து ரூம் பாத்ரூமுக்கு போயிட்டோம் அப்படின்னா, பக்கத்து ரூமா அப்படின்னு அதுக்கு ஒரு மாதிரி உதரும் உடம்புலாம். அவனா இல்லையே எனக்கு அவ்வளோவா சுசலாம் வரல அப்படின்னு உட்கார ட்ரை பண்ணுவா. என்ன பயமாக இருக்குது போலையே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கேட்பாங்களாம். ரெமி நான் பயமா எனக்கா, வாய்ப்பே இல்லை, நாங்கள்லாம் பயத்தை காட்ட போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி எழுந்திரிச்சு பக்கத்து ரூம் ஆடி பக்கத்து ரூம் 10 ரூம் தள்ளி சுசு போயிட்டு வரேன்டி, 10 ரூம் தள்ளி சுசு போயிட்டு ஐயோ கருமோ போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளாம். ஸோ ரெமியும் அப்படியே டோரை வந்து ஓப்பன் பண்ணுவாள். அவள் ஆல்ரெடி பாதி போதையில் தானே இருப்பாள். ஸோ அவளுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல. அவள் அப்படியே வந்து அதே மாதிரி வைபிங் மூட்லேயே ஒரு மாதிரி வைப்ரேஷன்லேயே போயிட்டுருக்கா, லைட்டாக டான்ஸ் பண்ண மாதிரியே. ஸோ 2 ரூம் தள்ளி வந்து வாஷ்ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டுருப்பா. ஸோ ரூம் டோரும் ஓப்பனில் இருக்குது, பாத்ரூம் டோரும் ஓப்பனில் இருக்குது. அவள் மட்டும் இங்கே வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணிகிட்ருப்பாளாம். இந்த சைடு உங்களுக்கு காட்டினா நீங்கள் பாட்டுக்கு படுத்திருப்பீங்க, ஐ மீன் பாத்டப்குள்ளே வந்து படுத்திருப்பீங்க. ஸோ ஜாலியாக இருக்குல்ல. இதெல்லாம் என்ன ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் வச்சுருக்காங்களா என்ன, இவ்வளோ பாடி வாஷ் இருக்குது, சூப்பரில் அப்படின்னு நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி சாஞ்ச மாதிரி கண்ணை மூடி உட்காந்துருப்பீங்களா. பொறுமையாக ஒரு வாட்டர் ட்ராப் உங்கள் தலையில் படுத்து நீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக ஃப்ளின்ச் ஆகிட்டு இன்னும் ஸ்டில் ஐஸை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. பொறுமையாக அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. வாட்டர் ட்ராப்பா இங்கே லீக்காக கூட வாய்ப்பு இல்லையே, ஒரு வேளை மேலே ஏதாச்சும் இருக்குமோ. ஷவர் ஷவர் எப்படி இங்கே வைப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக நிமிர்ந்து பார்ப்பீங்களா. முன்னாடி தான் அந்த மினி ஷவர்னு சொல்லுவாங்களே, அந்த பாத் டப்புக்கு மேலே இருக்கும். ஸோ அது இருக்குது. நீங்கள் இந்த சைடு ஒன்று இருக்கா என்ன அப்படின்னு பொறுமையாக அப்படியே தலையை வந்து லைட்டாக மேலே தூக்குற மாதிரி ஸ்லோ மோஷன் அப்படியே தூக்குவீங்களா. இன்னொரு வாட்டர் ட்ராப் உங்கள் நெத்தியில் படுது. அது பொறுமையாக அப்படியே உடஞ்சிட்டே கீழே உங்கள் நோஸ் கீழே வரைக்கும் வருது. நீங்கள் பொறுமையாக அப்படியே மேலே நிமிர்ந்து சீரிங்க பார்க்குறீங்க, அங்கே ஒன்றுமே இல்லை. என்ன ஒன்றுமே இல்லை, எப்படி தண்ணி விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்களா. இன்னொரு வாட்டர் ட்ராப் கரெக்டாக உங்கள் நோஸ்லேயே விழுகுது. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்துட்டு அங்கே ஏதாச்சும் இருக்காண்ணா அப்படின்னு ஃபோன் தேடுவீங்க. ஃபோன் வந்து இருக்காது, நீங்கள் ரூம்லேயே விட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஓகே குளித்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருப்பீங்களா. கரெக்டாக ஒரு மாதிரி தவளை கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. அது தவளை கத்துற மாதிரி மீன்ஸ் கன்ஃபார்மாக தவளைன்னு சொல்லிட முடியாது, பட் ஒரு மாதிரி க்ருன்னு கேட்குது. நீங்களும் ஏதாச்சும் நைட் டைமில் பக்ஸ்லாம் இருக்கும், வண்டாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பொறுமையாக அப்படியே பாத்டப்லேருந்து வெளியே எடுத்து காலை வைப்பீங்க. ஸோ காலை வச்சோன்னா மாதிரி காக்கா கத்துற சவுண்டு கேட்கும் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக திரும்பி கூட பார்க்கல. மேபி அந்த வாட்டர் ட்ராப்ஸ் தான் டபுள் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்து போடுறதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த காக்கா கத்துற சவுண்ட் வந்து ஸ்லோவாக தான் கேட்கும், கொஞ்சம் தூரத்தில் கத்துற மாதிரி, பட் கன்ஃபார்மாக காக்கான்னு தெரியும். நைட் டைமில் இது வரைக்கும் நைட் டைமில் காக்கா கத்தி நான் சவுண்டே கேட்டது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி லைட்டாக பயமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சைடு லைரா மாயா இருந்தாங்க இல்லையா, அவங்க 3 பேர் உட்காந்து அப்படி சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மாயாவோட உடம்புல ஒரு மாதிரி கீழெலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே லைரா வந்து சிரிச்சிட்டே வந்து கீழே பார்ப்பாலாம். ஸோ அவளோட பேண்ட் வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும். என்னடி இது நிறைய கட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பொறுமையாக அந்த இதை ஐ மீன் பேண்ட்டை வந்து மேலே வந்து ஏற்றுவான். கால் ஃபுல்லாக கட்டாக இருக்குது. மாஹினா வேகமாக கிட்ட வந்து கையை செக் பண்ணுறா. ஸோ கையில் வந்து அவ்வளோவா இல்லை, லைட்டாக அவள் வந்து போட்டிருக்கிற ஷர்ட்டை வந்து மேலே தூக்கி பார்ப்பலாம். இன்னும் பண்ணுற அப்படின்னு அவள் கேட்குறதுக்குள்ளே இப்படியும் அப்படியே கட்டாக இருக்குது. என்னாச்சு உனக்கு? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒன்று சொல்கிறான். நேற்று நைட்டு நான் வந்து பேப்பர் கட்டிங் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன், போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த நைஃப்ஸ் தான் நிறையா வச்சுருப்பேன்ல, அந்த பிளேடெல்லாம் வந்து நான் எடுத்து வைக்காமல் பெட்டில் போட்டு தூங்கிட்டேன் போல். மார்னிங் எழுந்துச்சி பார்த்தா அவ்வளோ கச்சிருந்துச்சு. ஸ்டூப்பிடாக யோசிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு லைரா வந்து வேகமாக திரும்பி பார்ப்பாதான். இதில் நான் எங்கே யோசிக்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாஹி வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்ருப்பான். ஸோ மாயாவை திரும்பி பார்த்து, மாயா உனக்கு லூஸு பிடிச்சிருச்சா? நீ பிளேட்ஸ் போடுறதுனாலும் ஓகே, அது எப்படி இவ்வளோ கட் பண்ணும்? வாய்ப்பே இல்லை அதெல்லாம். புரண்டு படுத்ததில் கட்டாக இருக்கும்டி, வாய்ப்பே இல்லைடி, இது சான்ஸே இல்லை. வேறு எதாவது தான் கட் பண்ணியிருக்கு, பிளேடால் தான் கட்டாக இருக்குது. பட் நீ சொன்னதை வச்சு பார்த்தா அப்படி படுத்து கட்டாக சான்சஸ் இல்லை.
மேபி அப்படியே கட்டாக இருந்தாலும் ஒரு 2-3 இடம் தான் கட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் டீப்பாக தான் கட்டாக இருக்குமே தவிர இந்த மாதிரி குட்டி குட்டியான கட்ஸ் எக்ஸாக்டாக சேம் சென்டிமீட்டரில் இது ஹியூமன் போட்ட மாதிரி தானே இருக்குது. எனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா எனக்கு அன்றைக்கி நைட் நான் பார்த்தேன் உடம்புல ஒரு கட்குள்ளல. நான் மார்னிங் எழுந்துச்சி பார்க்கும்போது பிளேட்ஸில் ரத்தம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என் உடம்புல ஃபுல்லாக கட்ஸாக இருந்துச்சு. இதுக்கு மேலே என்ன? உன்னோட ட்ரெஸ்ஸை தங்கச்சி கீறி இருந்துச்சா? ட்ரெஸ்ஸா? என் ஃபேப்ரிக்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஒரு இடத்துல கூட கீழே விழுகலை. இல்லை நீ பைத்தியமாக நடிக்கிறியா? ஷர்ட்டை தாண்டி உள்ளே வந்து கட் பண்ணிச்சான். ட்ரெஸ்ஸில் வந்து எந்த விதமான கீறலும் இல்லையா, அந்த ஃபேப்ரிக் வந்து கிழியவே இல்லை. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்போ தான் வந்து மாயாவுக்கு வந்து தோணும், ஆமாம்ல ட்ரெஸ்ஸு கிழியாமல் எப்படி உடம்புல கட்டு விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பா. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு, ஒரு கட்டு வந்து டீப்பாக இன்னொரு கட்டு வந்து லைட்டாக கூட இருக்கலாம். பட் லைட்டாக 1 ட்ராப் பிளட் வந்து அதுக்கப்புறம் ஆறுற மாதிரி கரெக்டாக இருக்குது. ஏதோ இல்லை எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. யாராச்சும் ரூமில் வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டுட்ருப்பாங்க. இந்த சைடு நீங்கன்னா ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்ருப்பீங்களா? ஸோ பொறுமையாக வந்து ஏதோ ஸ்டீல் வந்து லைட்டாக தொடுற மாதிரி சவுண்ட் கேட்கும். ஸ்டீல் உரசுற மாதிரி சவுண்ட் கேட்கும். நீங்கன்னா அப்படியே உங்கள் உடம்புலாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. பின்னாடி வந்து கர்டன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, மேபி அந்த ஸ்டீலில் சவுண்டு வரும். திரும்பி பார்த்துறாதவன் ஒன்றும் இல்லை. ஐயோ எனக்கு திரும்பி பார்க்காம போனால் தூக்கமே வராதே அப்படின்னு நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்ப்பீங்க. ஒன்றுமே இருக்காது, அதே மாதிரி அமைதியாக தான் இருக்கும். பட் அந்த ஸ்டீல்லேருந்து வர சவுண்ட் மட்டும் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் இதுக்கு மேலே பார்த்தா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருப்பீங்களா வெளில போகலான்னு. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி பிளட் ஸ்மெல் வரும். நீங்கள் ட்ரெஸ் போட்டோன்னே நீங்களும் உங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஒரு டிஷர்ட் தான் போட்டிருப்பீங்க. அதை அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. கப்புன்னு ரத்த வாடை அடிக்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே என்ன கருமுண்டாதுங்கிற மாதிரி ஆக்ஷன் தெரியுங்க. வரும்போது வரைக்கும் செம்மையாக இருந்திருக்கும் உங்களோட ஷர்ட்டோட ஸ்மெல்லு. பட் வந்து இப்போ இந்த டிஷர்ட்டை போட்டோன்னு ஒரு மாதிரி பிளட்டில் முக்கி எடுத்த மாதிரி ஸ்மெல் வருது. ஐயோ ஐயோ வாந்தி வர மாதிரி இருக்குது. அப்படி நீங்கள் பொறுமையாக முன்னாடி போகலான்னு போவீங்களா? ஸோ கதவுக்கு கீழே இருந்து குட்டி குட்டியாக பூச்சி வர மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே கீழே பார்த்துட்ருக்கீங்க. பூச்சியா? சீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது எல்லாமே ஒரே சைஸில் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ரெக்கை வச்சு எறும்பு மாதிரி இருக்குது பார்க்க. நீங்கள் அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைப்பீங்க. பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. பூச்சிக்கெல்லாம் பார்த்தா ஆகாது அப்படி நீங்கள் முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்களா, எல்லா பூச்சி ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். ஓகே அப்படியே ஓடிட வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. எல்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. பட் நீங்கள் வேகமாக வெளில வந்து டோரை வந்து சாத்திடுறீங்க. ஸோ டப்புன்னு சாத்திருப்பீங்களா, அவங்க 3 பேரும் உங்களை திரும்பி பார்க்குறாங்க. இந்த சைடு ரெமியை காட்டினா ரெமி வந்து நிம்மதியாக சுசு போயிட்டுருப்பான். அப்பாடி போயாச்சு. ஐயோ இப்போ தான் ஒரு பாரத்தை இறக்கின மாதிரி இருக்குப்பா பாரத்தை. அது எப்படின்னே தெரியல, சுசு போனாலே நிம்மதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே பொறுமையாக வந்து வெளில வருவான். ஸோ பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணதால வெளில வந்திருப்பா. பொறுமையாக பாத்ரூம் டோர் டப்புன்னு சாத்துது. அவனா என்ன அப்படியே சாத்துது அப்படின்னு அப்படியே திரும்பி பார்க்குறான். காற்றுக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு பொறுமையாக வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாளா. அந்த ரூம் டோர் வந்து அப்படியே லைட்டாக சாத்துற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக சாத்துற மாதிரி போகுது. அவள் வேகமாக போயிட்டு அந்த டோர் அப்படியே பிடிக்கான்னு போகும். அதுவும் டப்புன்னு சாத்தியிருக்கும். காற்று கூட அடிக்கலையே. இல்லை காற்று அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூம் டோரில் அப்படியே கையை வச்சு அப்படியே பொறுமையாக திறப்பாளாம். அவளும் டிஷர்ட் தான் போட்டிருப்பா. மோஸ்ட் அங்கே இருக்கிற 5 பேருமே நீங்கள் டிஷர்ட் தான் போட்டிருப்பீங்க. ஸோ ஒரு சில்லுன்னு ஒரு காற்று கீழே அவளோட டிஷர்ட்குள்ளேருந்து அவள் கழுத்து வரைக்கும் அப்படியே ஒரு ஸ்பைனில் ஏறுற மாதிரி அப்படியே சில்லுன்னு ஒரு காற்று அவள் கழுத்து வரைக்கும் வருது. அப்படியே வந்து ஷார்ப்பாக இன்ஹேல் பண்ணுறா. என்ன எப்படி இவ்வளோ நேரம் வரைக்கும் காற்று வரலையே, விண்டோ ஏதாச்சும் ஓப்பனில் இருக்குமோ? இல்லை திரும்பி பார்க்காத ரெமி, திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவள் பொறுமையாக அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்து நிற்கிறாள். அவள் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்து நின்னா ரூம் டோர் டப்புன்னு சாத்தும். ஸோ அவள் பொறுமையாக அப்படியே நடக்கலான்னு வருவாளாம். 2 ரூம் தள்ளி தானே நீங்கள் எல்லாம் ரூம் இருக்குது, நீங்கள் இருக்கிற ரூம் இருக்குது. ஸோ அது பொறுமையாக ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். அவளுக்கு வந்து கரெக்டாக எந்த ரூம் டோர் ஓப்பன் ஆகுதுன்னு தெரில. பட் நீங்கள் இருக்கிற ரூம் டோர் தான் ஓப்பன் ஆகிற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கோம். அவனா லைரா ஓப்பன், நீ என்ன தெரியும்? ஐயோ லைரா நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச முடியாமல் பேசி கேட்பான். ஸோ பின்னாடிருந்து 20 செகண்ட்ஸ் கழித்து பொறுமையாக ஒரு எக்கோ மாதிரி ஒரு சவுண்ட், லைரா 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 அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குமா. அது ஒரு மாதிரி காற்றோடு சேர்த்து கேட்கும். அவள் டக்குன்னு ஃப்ளின்ச் ஆகிட்டு
அப்படியே நிற்கிறா. அவளுக்கு வேர்த்து ஊற்றுது. அந்த வேர்வை பொறுமையாக அவளோட தலையிலேருந்து சின் வரைக்கும் அப்படியே வந்து கீழே விழுகுது. அப்படியே வைட் ஐஸோட திரும்பி பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே நிற்கிறான். திரும்பி பார்த்தோன்னா மேபி வேறு யாராச்சும் கூட இருக்கலாம்ல, ஒரு பையன் வயசு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அவள் பொறுமையாக அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்கலான்னு திரும்பி பார்ப்பான். அந்த லாஸ்ட்டில் வந்து ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட அந்த வரிசையில் வந்து 15 ரூம் கிட்டே இருக்கும். ஸோ இவன் வந்து 10வது ரூம் கிட்டே நிற்பான் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த எண்டில் ஒரு 5 ரூம் தள்ளி லாஸ்ட்டில் வந்து ஒரு பையனோட உருவம் தலையை கீழே தொங்க போட்டு நிற்கிது. பையனா? ஹலோ, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அந்த தலை பொறுமையாக அப்படி நிமிந்து அவளை பார்க்குது. ஒரு மாதிரி அங்கே ஃபேஸே தெரில. பட் அவளுக்கு அங்கே நிற்கக்கூடாதுன்னு மட்டும் நல்லா புரியுது. சம்திங் அவளுக்குள்ளே அங்கே நின்று நல்லதில்லைன்னு சொல்லுது. அவள் அவ்வளோதான் அப்படியே திரும்பி வந்து பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அவன் நடக்க நடக்க பின்னாடி அவளை புளிச்சு அப்படியே இடுக்கிற மாதிரி புல் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரியான ஃபீல் அவளுக்கு. நிமிந்து பார்க்குறா. அவன் நடக்கிறா, பட் அவன் நடக்கலை. அவளோட ஒரு ஸ்டெப் கூட அவன் முன்னாடி போன மாதிரி இல்லை, பட் அவள் ஒரே பிளேஸில் நடக்கிற மாதிரி இருக்குது. அவளுக்கு கொஞ்சம் கூட அந்த தைரியம் திரும்பி பார்க்கறதுக்கு வரவே இல்லை. அவள் தான் ஓட ஆரம்பிப்பாள். அவள் ஓட ஓட பின்னாடி வந்து பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் அவள் கிட்ட வர மாதிரி ஒரு சவுண்டு. அவனா வேகமாக லைரார் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே ஓடுவான். ஒயன் மஹி மாயான்னு சொல்லிட்டு எல்லார் பேரையும் கத்திட்டு ஓடிட்டுருக்கா. ஸோ அதே மாதிரியே சில்லுன்னு ஒரு காற்று அவளோட டிஷர்ட்குள்ளே புகுந்து அவள் கழுத்து வழியாக வருது. அவள் தான் அவள் ஓடலை, அப்படியே ஃப்ரீஸாகி அதே பிளேஸில் நிற்கிறா. அவள் பொறுமையாக அப்படியே ஓடணும்னு ட்ரை பண்ணுறான், பட் அவளால் சுத்தமாக முடியல. ஸோ அவளோட ஷோல்டரில் யாரோ கையை வைக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது ஜென்டலாக வைக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் அந்த பெயின் இருக்கே உயிர் போகிற மாதிரி வலிக்குது அவளுக்கு அந்த ஷோல்டரில் கை வச்சோன்னா. அவனா கடைசியாக அவளால் சுத்தமாக பேசவே முடியல. ஒரு மாதிரி தொண்டை பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருக்குது. யாரோ கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அவங்களோட மொத்த சக்தியை வச்சு ஒயன் அப்படின்னு கத்துறா. உங்களுக்கு வந்து டக்குன்னு கேட்டிருக்கும் அந்த சவுண்டு. அவங்க 3 பேர் உங்களையே பார்த்துட்டு என்னடி எதுக்கு இப்படி பொத்துன்னு இந்த கதவை சாத்துறா? ரெமி எங்க? ரெமியா? அவள் வாஷ்ரூம் யூஸ் பண்ண போயிருக்கா. வாஷ்ரூம் யூஸ் பண்ண போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக வந்து கேட்டு நிற்பீங்களா? இல்லை, இப்போ ரெமி கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கல என் பேரை சொல்லி. ரெமி கத்துன மாதிரி சவுண்டா? என்னடி இந்த வீட்டுக்கு வந்தோன்னே எல்லோரும் அப்படியே ஏதாச்சும் இமேஜின் பண்ணிகிட்ருக்கீங்களா என்ன? அப்போல்லாம் ஒன்றும் கேட்கல. அந்த நாயை 2 நிமிஷத்தில் வருவா. நீ வந்து படு, நம்ம கதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா ஏன் அப்படி சொல்லிட்டு லைட்டாக அவங்கள பிடிச்சி இழுக்கிற மாதிரி வருவா. உங்களுக்கு ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இரு, நான் போய் ரெமி வேணால் கூப்பிட்டு வந்துட்டுமா? என்னடி இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஹினா திரும்பி கேட்பான். இல்லை, எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரல. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னீரியில் வந்து மாயா எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்ட வருவா. ஒரு நிமிஷம் நான் ரெமியை சேர்த்து கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் வெளில வந்து டோர் கிட்ட போவீங்க. ஸோ இந்த சைடு வந்து ரெமியை காட்டினா ரெமி வந்து ரொம்ப கற்று ட்ரை பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் சுத்தமாக முடிஞ்சிருக்காது. ஒரு துளி வாய்ஸ் கூட அவனோட வாய்ஸ் வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவள் காதுகிட்ட ஒரு சவுண்டு, கற்று ட்ரை பண்ணுறியா? பிட்டி இல்லை, சாக போகிற ஒரு உயிர் கற்று ட்ரை பண்ணுது அப்படின்னு அவள் காதுகிட்ட ஒரு சவுண்டு. அவள் பொறுமையாக இந்த இந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து சம்திங் ஏதோ பாஸ்டில் நடந்த உடனே அப்படியே ரிமெம்பர் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அவள் ரிமெம்பர் பண்ணுறதுக்குள்ளே அவளோட ஐஸ்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக டர்ன் ஆகுது. ஐ மீன் அவளோட விஷன் ஃபுல்லாக ரெட்டாக மாறுது. அவளுக்கு ஒரு மாதிரி என்ன என் மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கை அப்படியே எடுத்து அவன் மூக்கை டச் பண்ணுறதுக்காக வரான். பட் அவள் கை வந்து கொஞ்சம் கூட ஆடவே மாட்டுது. அவளுக்கு ஒரு மாதிரி இருமலாக வர மாதிரி இருக்குது. அவள் காது ஒரு மாதிரியாக பண்ணுது. ஸோ பொறுமையாக அவள் கண்ணில் தண்ணி மாதிரி வருது, அவள் மூக்கிலேருந்து தண்ணி வருது. அவள் அப்படியே இருமுறான். அவள் வாயிலேருந்து அப்படியே ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அவள் காதுலேருந்து பொறுமையாக அப்படியே ரத்தம் வருது. அவள் கையை எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். பட் சம்திங் அவளை போட்டு ஒன்றா அப்படியே அமுக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல். ஸோ டக்குன்னு ரிலீஸ் ஆகிருப்பான். அவள் அப்படியே ஓடுறதுக்காக ட்ரை பண்ணுறாளாம். பட் அவளால் ஓடவே முடியல. சுத்தமாக பாடியில் செம்மையாக பெயினாக இருக்குது. எதுவுமே அவளை டச் பண்ண மாதிரி ஃபீல் ஆகலை. பட் அந்த ஒரு ப்ரெஷர், அவள் வந்து வேகமாக கையெடுத்து அவள் ஐ மீன் ஃபேஸில் வச்சுருக்க தண்ணிலாம் வந்துருக்கும் இல்லையா, அவள் டச் பண்ணி அப்படியே முன்னாடி கை அவளுக்கு அப்படி ஷேக் ஆகுது. அவள் கண்ணிலேருந்து வந்த தண்ணியை தொட்டு அப்படியே பார்க்குறான். லிக்யூன் மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, ரத்தமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பார்க்குறான். அவள் வேகமாக அப்படியே காதையும் டச் பண்ணி பார்க்குறான். ஃபுல்லாக ப்ளீட் ஆகிருக்கு.
அவளுக்கு அப்படியே கண்ணுலேருந்து தண்ணியாக வருது. ப்ளஸ் அந்த ரத்தமும் அழுகையும் கலந்து ஒரு மாதிரியாக வந்துட்டுருக்கு அவளுக்கு. எனக்கு என்னாச்சு, நான் ஏன் அப்படி, எனக்கு ஏன் இங்கே இருந்தெல்லாம் ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருமெல்லாம் வந்துட்டுருக்கா. இரும அவ்வளோ ரத்தம் வருது. ஸோ ஓரளவுக்கு மேலே நான் சுத்தமாக முடிஞ்சிருக்கா. அது ரொம்ப இருமிட்டுருக்கா. அப்படியே கட்டி கட்டியாக அந்த பிளட்லாம் வந்து வெளியே விழுகுது. அவளுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருது. எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேகமாக வந்து வாமிட் பண்ணுவாளாம். பிளட்டை வாமிட் பண்ணுறான், ஃபுல்லாக ரத்தம். அவள் வாமிட் பண்ண ஒரு மாதிரி அவள் எந்த அளவுக்கு இருமி பிளட்டு வந்து வெளில வருதோ அந்தளவுக்கு கட்டி கட்டியாக வர ஆரம்பிக்குது. அவளுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப டிஸியாக ஃபீல் ஆகுது. தலைலாம் சுற்றுது. வேகமாக போயிட்டு அந்த ரூம் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கா வைப்போம். ஸோ அங்கேருந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஓடி அவள் வந்து ஸ்டெப்ஸ் கிட்டே வந்து நிற்பாலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் அவங்க ரூம் கிட்டே வந்துடலாம். அவங்களால சுத்தமாக முடியல. அங்கே கிட்ட அந்த ஸ்டெப்ஸ்லலாம் போகிறதுக்காக பிடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அது உட்டில் இருக்கும். அதை அப்படியே பிடிச்சிட்டு ஸ்ட்ரென்த்துக்காக பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ அவள் பொறுமையாக அப்படியே திரும்பி அந்த ரூம் டோரை பார்க்குறா. அப்படியே திரும்பி நீங்கள் இருக்கிற ரூம் டோரை பார்க்குறா. அயன் ப்ளீஸ், என்னால் முடியல அயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து அவளுக்கு சவுண்ட் கேட்கும். அவள் வந்து இது 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 யாரோட வாய்ஸ், இது எனக்கு தெரியும், இது யாரோட வாய்ஸ், எப்போ வர மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறிட்டே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே விழுந்துருக்கூடாது அந்த பிடிச்சிட்டே வந்து நின்றுட்டுருப்பா. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணலான்னு பிடிச்சிருப்பீங்களா லைரானா. ஷோ ஹீரோயின் தனியாக போகாத, நானும் வரேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை சரியா, நீ பயம் இல்லைம்மா தாயே, நான் உன் துணைக்கு வரேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பானா. அப்போ நானும் வரேன், நான் தனியாக வந்து என்ன பண்ண போகிறேன், அப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே எழுந்துச்சி வந்து வருவாங்க. நீங்கள் பொறுமையாக அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள திரும்பி பார்த்துருப்பீங்களா, 3 பேரும் உட்காந்துருக்க திரும்பி பார்ப்பீங்க. ஸோ பொறுமையாக அவங்க அப்படியே எழுந்திரிச்சிட்ருப்பாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவங்கள பார்த்துட்டே அப்படியே திரும்பி பார்ப்பீங்க. அப்படியே அங்கே ரெமி நின்று கண்ணிலேருந்து ரத்தம் ஊற்றுறோட, மூக்குலேருந்து வாயிலேருந்து காதுலேருந்து ஒரு மாதிரி கை ஃபுல்லாக ரத்தத்தோட. அவள் வந்து க்ரே கலர் டிஷர்ட் போட்டிருப்பான், பார்த்தாலே தெரியுது ஃபுல்லாக ப்ளீடாக இருக்குது. அப்படியே இந்த ரத்தத்தோட அதை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே பயந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சு பார்க்குறீங்க. இதென்ன பேயம், இது யார் அங்கே நிற்கிறதுங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ இது ஒரு மாதிரி தலைலாம் ஃப்ரீ ஹேரில் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி அங்கே நின்றுட்டுருக்கிறத பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்க. ஸோ கரெக்டாக ஒரு மின்னல் அந்த வீட்டில் வந்து அந்த ஜன்னல் வழியாக தென் அங்கே குட்டி குட்டி கேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது வழியாக அந்த மின்னலோட வெளிச்சம் உள்ளே வந்து அப்படியே அது யாருங்கிறத காட்டுது. ரெமி தான். ஃபுல்லாக ப்ளீடாக இருக்குது உங்களுக்கு அப்போ தான் தெரியுது. இந்த சைடு ரெமினா அந்த வெளிச்சத்தில் உங்களையும் பார்த்துருப்பாளா. வயன் ரொம்ப வலிக்குது வயன், என்னால் முடியல, லைரா எங்க வயன், எனக்கு வேணாம், நான் சாக வேணாம், ரொம்ப வலிக்குது வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து நின்றுட்டுருப்பாளா. நீங்கள் ரெமி உனக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து நீங்கள் கிட்டே போகலான்னு பார்ப்பீங்களா. அவளுக்கு பின்னாடி ஒரு உருவம் வந்து ரெமியை பார்த்துட்டு இருந்திருக்கும். ஸோ நீங்கள் நிற்கிறத பார்த்து அந்த உருவம் டக்குன்னு வந்து உங்களை பார்க்குது. அதுக்கப்புறம் அவளை தான் வேனிஷ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ரெமின் கத்துறதை பார்த்து அவங்க 3 பேர் ஓடி வந்திருப்பாங்க. கரெக்டாக நீங்கள் ரெமியை பிடிக்க போகிற டைமில் அப்படியே வந்து பின்னாடியோடு சேர்த்து லைக் அப்படியே வந்து பின்னாடி கூட விழுந்துடுறான் கீழே வந்து மேலேருந்து. நீங்கள் வேகமாக அப்படியே போய்ட்டு அவளை பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு போய் நின்று பார்ப்பீங்களா, கீழே விழுந்துட்டா. அவ்வளோதான், பிடிக்க முடியல உங்களால். சரி லைரானா, யார் அது, ரெமி எங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அவளும் அவங்க கூட சேர்ந்து எட்டி பார்ப்பா. ஸோ கீழே வந்து ரெமி விழுந்துட்டான். அவ்வளோதான், அவளோட பின்னந்தலையில் ஃபுல்லாக அடிபட்டிருக்கு. லைக் அவள் பின்னாடியே விழுந்த மாதிரி தானே விழுந்திருப்பான். ஸோ அவளோட பின்னாடி பாடி மட்டும்தான் தரையில் அடிச்சிருக்கு. ஃபுல்லாக ப்ளீட் ஆகுது. அந்த ரத்தம் ஃபுல்லாக அந்த பிளேஸில் தெரிச்சிருக்கு. அவ்வளோதான், அதை பார்த்தோன்னே நீங்கள் வேகமாக அப்படியே கீழே ஓடுறீங்க. லைரானா அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிட்டு அவளும் அப்படியே கீழே ஓடி வந்து பார்க்குறான். ஸோ லைரா வந்து வேகமாக கீழே வந்து அப்படியே ரெமியை தூக்கி அவன் மடியில் வச்சு, ரெமி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சீக்கிரம் வந்து தட்டிகிட்டே இருப்பான். அவள் வந்து ரெமிக்கு கொஞ்சமாக வந்து உயிர் இருக்கும். லைரா வலிக்குது லைரா, என்னால் முடியல லைரா, வலிக்குது, எனக்கு சாக வேணாம், எனக்கு உங்கள் கூட இருக்கணும், எனக்கு யாருமே வேணாண்டி, எனக்கு நீங்கள் மட்டும் கூட இருந்தால் போதும், நான் உங்களை விட்டு போக வேணாம், எனக்கு நிறையா அவங்க கூட அது உங்களை விடாது, இங்கேருந்து போயிருங்க ப்ளீஸ், போயிருங்க அது அப்படின்னு சொல்ல வந்திருப்பா. அப்படியே அவளோட உயிர் போயிருக்கும் அங்கேயே. லைரானா
அப்படியே ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. வேகமாக அப்படியே ரெமி கிட்ட கட்டி அணைச்சிட்டு, ரெமி ரெமி உனக்கு ஒன்றும் ஆகாது ரெமி, நான் இருக்கேன்ல, நான் இருக்கேன், இங்கே பாரு ஆயிரம் இருக்கேன்ல, உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, என்னை விட்டு நீ போக மாட்டேங்க பாரு, யாரை விட்டு நீ போக மாட்டேன், ஓகேவா, நீ என் கூட தான் இருப்ப, ப்ளீஸ் நீ போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சிட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருப்பா. நீங்கள்னா அப்படியே கவுச்சிலே உட்காந்துடுறீங்க. ஸோ கடைசியாக வந்துட்டு இருந்த 2 பேத்துக்கும் ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஸோ டக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்டிருக்குமா, அவங்க அப்பா தான் வந்து அப்ஸ்டேர்ஸ்லேருந்து ஏன் அவங்க 2 பேரும் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரலான்னு பார்த்துருப்பாங்க. ஸோ டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்டிருக்குமா, அவங்க அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு, ஏய் யார் இது, இந்த வீட்டில் யாராச்சும் இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாஹினா கன்ஃபியூஸ்டாக வந்து பார்த்துட்ருப்பா. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். லைக் அந்த சவுண்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி அவங்கள ஹிப்னடைஸ் பண்ணி அந்த ரூம்குள்ளே வான்னு கூப்பிட்ற மாதிரி. இவங்க 2 பேர்னா, ஐயோ எனக்கு இரிட்டேட் ஆகுது, இந்த மாதிரி வீட்டை வாங்கினாலே இந்த விஷயந்தான் ஸ்டூப்பிடாக இருக்குது, வா அங்கே யார் இருக்கான்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயானா மாஹியோட கையை பிடிச்சி எடுத்துட்ருப்பா. மாஹியும் வந்து தொலைகிறேன் இரு, அவங்க 2 பேர் எதுக்கு இப்படி ஓடினாங்க, அவன் ரெமி எந்த ரூமில் இருக்கான், அவள் எந்த ரூமில் இருந்தால் என்ன, பக்கத்து ரூமில் எங்கேயாச்சும் போயிருப்பான், அந்த நாய் 10 ரூம் தள்ளில் போகிறேன்னு சொல்லிச்சு, எங்கேயாச்சும் போயிருப்பாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ரூம்குள்ளே போவாங்களா. இந்த ரூமில் தானே சவுண்டு கேட்டுச்சு, ஒருத்தன் யார் இருக்கான்னு பார்த்துறேன், என்ன 3000 காசை கொடுத்து ஏதாச்சும் வந்து ஸ்பீக்கர் ஏதாச்சும் சம்திங் வச்சு ஆளை கொடுத்து காசு கொடுத்து நடிக்க வைக்கிறானா, அவனுக்கு என்னடி அப்படி நடிக்க வைக்கிறதில்ல, அப்படி ஏதாச்சும் மேபி வருவாங்க காசை பிடுங்களான்னு, அப்படி காசை பிடுங்குறவன் இருந்தால் எதுக்கு 3000 கேட்கணும், நீ வா என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அப்படியே பார்த்துட்ருப்பாங்களா. ஸோ மாஹிக்கு பின்னாடி ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். மாஹினா அவளுக்கு வந்து சும்மாவே வந்து கோவம் வரும், அவளுக்கு சின்ன சின்ன விஷயம்னா ரொம்பவே கோவம் வரும். பட் இந்த மாதிரி பயம் கொடுத்துற விஷயம்னா அவளுக்கு பேனெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. இந்த மாதிரி பயம் கொடுத்துற விஷயம்லாம் வந்துச்சுன்னா பயப்பட மாட்டா, அதுக்கு பதிலாக அவளுக்கு எரிச்சலாகும், ஒரு மாதிரி கடுப்பாகும், ஒத்தா யாருடாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ விண்டோவுக்கு பின்னாடி இருந்து சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குமா, 2 பேரும் அப்படியே கடுப்பில் வந்து விண்டோ கிட்டே போய் பார்ப்பாங்களா. ஸோ மாஹிக்கு வந்து தூரத்தில் வந்து ஒரு கேட் தெரியும், ஆக்சுவலாக கார்டன் சைடு தான் அது. ஸோ அங்கே வந்து ஒரு பெஞ்ச் போட்டிருப்பாங்க, ப்ளஸ் அந்த பெஞ்ச் கிட்டே வந்து ஒரு கேட் இருக்கும், ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது அந்த கேட், பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குது. எங்கே பாருடி அந்த பூனை தான் சவுண்டு கொடுத்துருக்கு போல் அப்படின்னோடனே மாயாவும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அங்கே இருக்கிற பூனை, செம்ம க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பார்த்துட்ருப்பாங்க. ஆமாம் இல்லைங்கிற மாதிரி. ஸோ பொறுமையாக அந்த கேட்டை வந்து லைட்டாக திரும்பி இந்த விண்டோவை பார்க்கும், எப்படி அவ்வளோ தூரத்தில் வந்து நம்ம இருக்கோன்னு தெரியுமா என்ன. ஸோ அந்த கேட்டை வந்து மாஹியவே தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ பட் அவங்க 2 பேத்துக்கும் தெரிஞ்சிருக்காது யாரை பார்க்குதுன்னு சொல்லிட்டு. அதான் இந்த விலங்குகளுக்கெலாம் வந்து யாராச்சும் பார்த்துட்டு இருந்தால் ஃபீல் ஆகும்ல, அப்படி இருக்குமோ என்னமோ. அப்படின்னோடனே மாஹிக்கு வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி கேட்குது. என்னடி சவுண்டு இது, என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் திரும்பி கேட்பாலாம். இல்லை ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை அழகாக இருக்கலான்னு பார்த்துட்ருப்பாங்க 2 பேரும். ஸோ பொறுமையாக மாஹிக்கு அவள் டிஷர்ட் கீழேருந்து ஒரு சில்லுன்னு காற்று கீழேருந்து அப்படியே கழுத்து வரைக்கும் ஏறுது அந்த ஸ்பைனில். அவனா என்ன எங்கேருந்து காற்று வருது, விண்டோ ஓப்பன் இருக்கா என்ன, காற்று வருதா, என்னடி வளர்ற, எந்த காற்றும் வரல, வா அவங்க 2 பேரும் கீழே போனாங்கல்ல போய் பார்ப்போம், நீ போய் பாரு, நான் போயிட்டு அந்த பூனைக்குட்டியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருப்பாளாம். ஸோ ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கேன் இல்லையா 2 வழி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவள் வந்து அப்படியே வந்துட்டுருக்கும்போது முன்னாடி ஒரு வழி இருக்கும், 2 ஸ்டெப்ஸ் இருக்கும், ஒரே சைடில் 2 ஸ்டெப்ஸ் இருக்கும், 2 சைட்லேயும் 2 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ ரைட் சைடில் 2 ஸ்டெப்ஸ், லெஃப்ட் சைடில் 2 ஸ்டெப்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி வந்தால் கார்டனுக்கு போகிறதுக்கு ஒரு டோர் இருக்கும். ஸோ அவள் வந்து அப்படியே கீழே இறங்கிட்டுருக்கான். சொன்னால் கேளுமாகி, தனியாக போகாத நானும் வரட்டுமா என்ன, இல்லை நீ அவங்க கூட போயிடு, அந்த பூனைக்குட்டி தூக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்துடுறேன், சரி ஓகே, பார்த்து போயிட்டு வா, ஃபோன் ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்பான். மாஹினா ஃபோனா எனக்கா அதெல்லாம் தேவையில்ல, எனக்கெல்லாம் பூனைக்கண்ணு நைட்டில் அப்படியே கிளியராக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு போயிடுறா. மாயாவும் சிரிச்சிட்டு ஐயோ பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்பான். ஸோ மாயா மறந்து வருவாளா, இங்கே கீழே அழுகிற சவுண்ட் கேட்குது. மாயானா ஒரு நிமிஷம் பயந்துருப்பா, வேகமாக கீழே வந்து என்னாச்சு, அது அது ரெமியா, ரெமிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக அப்படியே கீழே வந்து பார்ப்பா. ரெமியை கட்டி பிடிச்சிட்டு லைரானா ஒரு வார்த்தை கூட அவளால் சொல்ல முடியல, அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. நீங்கள்னா அப்படியே ஃபுல்லாக ட்ராமடைஸ்ட் ஆன மாதிரி உட்காந்துருக்கீங்க. ரெமிக்கு என்னடி ஆச்சு, கீழே விழுந்துட்டாளா, ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் கிட்ட வருவாளா. லைரா இந்த முதல்ல சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கிட்ட வருவா. லைரானா கடுப்பில் கிட்ட வராது அப்படின்னு கத்துவா. ஒரு நிமிஷம் அவளுக்கே பயந்துருப்பான். அவள் 2 ஸ்டெப் அப்படியே பின்னாடி எடுத்து வச்சுட்டு என்னடி ஆச்சு, ரமி
எத்தனை வருஷமாக பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஏன் என் கைது சாகிறதுக்கு தான் இவ்வளோ நாள் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம்மா. அவளுக்கு என்னடி வயசாகுது? 21 வயசாகுது. அவன் ஏன் இப்படி சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக ஒரு மாதிரி அழுதுட்ருப்பான். இந்த சைடு மாயாக்கடம் ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இறந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிட்ட வர ட்ரை பண்ணுவாள். பட் லைரா ஆனால் ரெமியை கட்டி பிடிச்சிட்டு யாரையுமே கிட்ட விட்டுருக்க மாட்டான். நீங்களும் வந்து மாஹி எங்க அப்படி நீங்கள் கேட்குறீங்க. மாஹி கார்டனுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே வேகமாக எழுந்திருப்பீங்க. ஸோ உங்கள் கண்ணில் அப்படியே தண்ணியாக வருது, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு இப்போ தான் பொறுமையாக புரியுது இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, இங்கேருந்து தப்பிக்கணுங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ உங்கள் கண்ணில் பட் தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த நைட் டைமில் என்ன இதுக்கு அவ்வளோ தனியாக கார்டனுக்கு அனுப்புனேன்? என்னடியா சேனி மயம் கொடுத்துறீங்க என்ன அப்படி? நான் ஒன்றும் மயம் கொடுத்துலடி, நான் கண்ணால் பார்த்தேன். ரெமிக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இருந்துச்சு, அதுதான் அவளை கீழே இழுத்து போட்டுச்சு. அவள் கீழே வந்து அடிப்படலையா, உயிர் போகலையா அப்படின்னு சொல்கிற மாதிரி கன்ஃபியூஸ்டாக கேட்பான். இல்லை, அவளுக்கு முன்னாடி அடிபட்டு இருந்துச்சு. அவள் கண்ணு, மூக்கு, வாய், காதுலேருந்து ரத்தம் ஊற்றிட்டு இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ப்ளட்டு, கையில் ஃபுல்லாக ப்ளட்டு. அவள் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தா. அவள் கண்ணில் அந்த வலி என்னை பார்த்து ஒரு மாதிரி பாவமாக பார்த்தாடி. நான் உயிர் தப்பிச்சிட மாட்டேனா, என்னை காப்பாற்றிட மாட்டேன் வாயினுங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தா. இல்லை, என்னால் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து மனசுக்குள்ளே அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ நான் என்ன தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஒரு மாதிரி வந்து கேட்டுட்ருப்பான். என்ன பண்ணுறது இப்போ? போயிட்டு மாயா இதுக்கிட்டே தனியாக விட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீங்கள் பொறுமையாக அப்படியே லைரா கிட்டே போகிறீங்க. லைரா அழுதுகிட்டே இருக்கா. ஸோ நீங்கள் போய்ட்டு அப்படியே லைராவை பொறுமையாக ஹக் பண்ணிட்டு, இல்லை பாரு லைரா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. நீ நடிக்கிறவன் உனக்கு எங்கே கஷ்டமாக இருக்குது? இவ்வளோ இதுலேயும் ரெமி இப்படி ஆகிட்டாங்க. நீ உட்காந்து மாயை பற்றி தானே கேட்ட, அவ்வளோ இதுவாக நிற்கிற. என்னால் நீ நடிக்கிறவன், உனக்கு ரெமி மேலே அக்கறையே இல்லைல்ல, உனக்கு ரெமியை பிடிக்காதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அந்த கஷ்டத்தில் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் அப்படி பேசிகிட்ருக்கா. நீங்கள் அவளை ஹக் பண்ணிட்டு, எனக்கு எப்படி ரெமியை பிடிக்காமல் போகும்? நம்ம எல்லாருமே வந்து உயிருக்குள்ள உயிராக தானே பழகிருக்கோம். எனக்கு ரெமியை ரொம்ப பிடிக்கும். நான் அழுகிறது என் கண்ணில் வர தண்ணி நம்ம கண்ணில் படவே இல்லையா? இங்கே ஏதோ நடக்குது இல்லையா, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெமிக்கு இப்படி ஆயிடுச்சு, ரெமிக்கு ஒன்றும் ஆகலை, உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைரா வந்து அழுதுகிட்டே சொல்கிறான். அவளுக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கான். அவன் என் கூட விளையாடுறா, அவன் என் கூட விளையாண்டுருக்காள் இந்த மாதிரி முன்னாடி விளையாடுறா, அவ்வளோதான். இது பிளட் இல்லை, இது பெயிண்ட்டு. சொல்லு ரெமி, எந்திரிச்சு சொல்லு விளையாடுறேன்னு. நான் பயந்துட்டேன்டி, நம்பிட்டேன். உண்மை தானே, நான் நம்பிட்டேன். இங்கே பாரு, ரொம்ப பயந்துட்டேன். இந்த மலை என்னை விட்டு போக மாட்டேன்ல, இது ஃபேக்னு சொல்லுடி, செட்டப்டி எந்திரிச்சு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ரெமியை போட்டு உழுப்பிட்டுருக்கா. உங்களுக்கு நான் அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெமி இருந்தது ஒரு சைடு கஷ்டமாக இருக்குன்னா, உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ரெமி அவள் இறந்தது ஒரு சைடு கஷ்டமாக இருக்குன்னா, இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உட்காந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அப்படி உட்காந்து கதறி எழுதிட்டுருக்கா. அதை பார்க்க இன்னும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு லைரா, இங்கே ஏதோ தப்பாக இருக்குடி, இங்கே என்னமோ இருக்குது. நான் கண்ணால் பார்த்து என்ன பிரயோஜனம்? உன்னால் ரெமியை காப்பாற்ற முடியலல்ல. ஏன் ரெமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்ருக்கான். இங்கே பாரு, மற்ற யாரும் இழக்கிறத நான் சுத்தமாக விரும்பலை. நம்ம ரெமியை எடுத்துகிட்டே வெளில போயிடலாம், கூட்டிகிட்டே போயிடலாம். அவளுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம போய்ட்டு அங்கே செக் பண்ணலாம், ஓகேவா? ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மாஹியை கண்டுபிடிக்கணும்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த சைடு மாஹியை காட்டினா அவன் நடந்து வந்துட்டுருக்கான். எங்கே போச்சு அந்த பூனைக்குட்டி? ஐயோ, இங்கே காற்று செம்மையாக அடிக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே சுற்றி பார்க்குறான். ஸோ அந்த மரம்லாம் ஒரு மாதிரியாக வந்து ஆடிட்டுருக்கு. ஆக்சுவலாக அது க்ரீப்பியாக இருக்குது பார்க்க, பட் அவளுக்கு மட்டும் இது ஒரு மாதிரி அழகாக தெரியுது. செம்மையாக அடிக்குது காற்றுப்பா, வாட்டர் சினாரியோவில். ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். உண்மையாகவே இங்கே இருட்டாக தான்ப்பா இருக்குது. என்ன இது இப்படி இருக்குது? இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருப்பான். அந்த பெஞ்சில் அந்த கேட் அப்படியே உட்காந்து அவளை பார்த்துட்ருக்கு. ஓ தங்கப்பிள்ளை, என்ன தான் பார்க்குறியா நீ, வச்சோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு மாஹி வந்து பொறுமையாக கிட்டே போய்ட்டு அந்த பூனையை வந்து தூக்குவாளாம். அந்த பூனையை அவளோட மடியில் வந்து உட்காந்துருக்கும். அந்த பூனையை பார்த்தோன்னா தூக்கிட்டு வந்துடலான்னு தான் பார்த்துருப்பா. பட் யாருக்கு தான் அந்த பூனையை பார்த்தோன்னே அங்கே நின்று பெட் பண்ணாமல் தூக்கிட்டு வர தோணும். ஸோ அப்படியே அந்த பெஞ்சில் உட்கார்றா, அப்படியே பெட் பண்ணிகிட்ருக்கா. இந்த பொண்ணுனா அழகாக அவளையே பார்த்துட்ருக்கு, ஒரு மாதிரி வச்சக்கண்ணு வாங்க பார்த்துட்ருக்கு.
ஸோ அவளும் ஐயோ என்னை எப்படி பார்க்குறீங்கல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி அப்படி தடவி கொடுத்துட்டே இருப்பான். பட் யூஸ்வலாக அந்த பூனைங்கெலாம் தடவி கொடுத்தா அந்த டச்சுக்கு வந்து லீன் ஆகும் இல்லையா, முன்னாடி இன்னும் வேணுங்கிற மாதிரி. பட் அந்த பூனை எப்படி அவளை ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு இருந்துச்சோ அப்படியே அவளை பார்த்துட்டே இருக்குது, கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே அவளை பார்த்துட்ருக்கு. இந்த சைட்னா மாகிக்கு பின்னாடி ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது. பட் மாகி எதையும் கண்டுக்கல, ஹாப்பினஸில் மூழ்கி இருக்கா இல்லையா. நான் போயிட்டு உன்னை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தெரியுமா. ரெமிக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும். ரெமி பூனைன்னு பூனை பைத்தியமாக சுற்றுவா. நான் போயிட்டு காட்டுறேன், உனக்கும் ரெமியும் ரொம்ப பிடிக்கும், என்ன பைத்தியக்காரத்தனமாக பண்ணுவா, அதை தவிர ரொம்ப நல்ல பிள்ளை தெரியுமா, உனக்கு சரக்கு ஊற்றி கொடுக்காம இருந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி அந்த பூனையை பிடிச்சி தடவி கொடுத்துட்ருப்பான். ஸோ மாகிக்கு பின்னாடி ஒரு மாதிரி ஒரு ரோப். ஸோ அந்த ரோப் ஆட்டோமேட்டிக்காக அவள் கிட்ட வந்துட்டுருக்கு. ஒரு மாதிரி பாம்பு ஊறுற மாதிரி ஊறி வந்துட்டுருக்கு. அவளுக்கு அந்த சவுண்ட்லாம் கேட்கவே இல்லை அந்த பூனைக்குட்டி கூட ப்ளே பண்ணுறதில்ல. ஸோ அவள் அந்த பூனைக்குட்டியை தடவி கொடுத்துட்ருக்கும்போது அந்த பூனைக்குட்டி ஒரு மாதிரியே சிரிக்குது. அவளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, பூனை சிரிக்குமா, இது பூனை தானாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஏன்னா ஒரு மாதிரியாக அது ஹியூமன் சிரிக்கிற மாதிரி சிரிக்குது. இவனா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் தான், ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது. பூனை சிரிக்குமான்னு இங்கே வாத்தாங்க பிள்ளை, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தூக்க ட்ரை பண்ணுவாளா. அந்த பூனை அப்படியே சிரிச்சிட்டு இருந்ததோட ஒரு கடி அவள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பின்னாடி இழுக்கலான்னு வருவாளா. அது கடிச்சதில் அந்த விடவே இல்லை, அப்படியே ஃபுல்லாக அந்த சதையை பிச்சுட்டு தான் விடுது. அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பார்க்க வர்றதுக்குள்ளே அந்த ரோப் கரெக்டாக ரீச் ஆகிருக்கும். அவள் கழுத்தை சுற்றி அப்படியே அந்த கழுத்தோடு சேர்த்து அப்படியே இருக்குது. அந்த ரோப் கரெக்டாக கட்டியிருக்கும். இவனா ஒரு நிமிஷம் இந்த ரோப்பை பிடிச்சி இழுத்துட்டு மூச்சு இழுத்து விட்டுட்டுருக்கான். அவளால் சுத்தமாக முடியல. ஏன்னா அந்த ரோப் கழுத்தில் இருக்குன்னு ஒரு நிமிஷம் அவளுக்கு ஆக்சிஜன் கட்டாக இருக்கும், சுத்தமாக ப்ரீத் பண்ண முடியல. அவள் அப்படியே பின்னாடி அந்த பெஞ்சோடு இழுத்துருக்கோம். அப்படி இழுத்ததுனால அவள் கால் உள்ளே மாட்டியிருக்கும். ஸோ பட் அந்த ரோப்பை எதையுமே கண்டுக்காமல் அப்படியே இழுத்துருக்குமா, அவள் கால் ஒரு மாதிரி உடஞ்சி அங்கேருந்து அப்படியே ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடுது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்த முடியாமல் ஒரு மாதிரி கத்திகிட்ருக்கா. சுத்தமாக ஏர் சப்ளைவே இல்லாதனால கத்தவே முடியல அவளால். ஸோ அவளை அப்படியே இழுத்துட்டு போய் வேகமாக செவத்தில் அடிக்குது அந்த ரோப். அவள் அப்படியே சுத்தமாக கத்த முடியாமல் மூச்சு விட முடியாமல் இருக்குது அவளுக்கு. ஸோ அந்த ரோப் டக்குன்னு அவள் கழுத்து விட்டுருது. அவ்வளோ ஒரு மாதிரி அந்த தடம்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப டீப்பாக செவந்து போயிட்டு அந்த பிளேஸில் அப்படி அந்த மார்க் இருக்குது அவள் கழுத்தில். ஸோ அவள் பொறுமையாக அப்படி எழுந்திரிச்சு உட்கார்றா, என்னாச்சுன்னு ப்ராசஸ் பண்ணிவிட்டு. ஆக்சுவலாக ஒரு சினாரியோ அவள் அழகாக இருக்குன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அந்த மரம்லாம் இருக்கிறது. அதுக்கு மரத்துக்கு நடுவில் ஒரு பையன் நின்றுட்டுருக்கான் தலையை தொங்க போட்டுட்டு. அவள் அதை பார்த்துட்டு சுத்தமாக பேச முடியல. ஏன்னா இப்போ தானே அவளுக்கு இந்த ஏர் சப்ளை கிடச்சிருக்கும். அப்படியே இருமிட்டே நிமிந்து பார்த்துட்டு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. அந்த பையன் பொறுமையாக அப்படியே அதை நிமிந்து பார்க்குறான். ஸோ அவள் அப்படியே எந்திரிச்சு ஓடலான்னு ட்ரை பண்ணுவாளா. 1க்கு 4 ரோப்ஸ் அவள் கையும் காலையும் அப்படியே கட்டி போட்டு இருக்குது. ஸோ அது கட்டினா கூட பரவாயில்ல, ஒரு மாதிரி கொடூரமாக அவள் 2 காலையும் 2 சைடு 2 கையும் 2 சைடுன்னு ஆப்போசிட் டைரக்ஷனில் இழுக்குது. அப்படியே அவளுக்கு உடம்பு 2 பீற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ தான் மூச்சு விட முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாள். இப்போ அவ்வளோ ஒரு பெயின். ஸோ வயன் லைரா ரெமி மாயா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துவா. அந்த பூனைக்குட்டி அது வேகமாக காட்டுக்குள்ளே ஓடி போயிருக்கும். ஸோ அவளுக்கு பின்னாடிருந்து ஒரு மாதிரியான சவுண்ட், லைரா ரெமி இல்லை மாயா மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுட்ருக்கோம். இந்த வாய்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளே அப்படியே ரொம்ப பிடிச்சி இழுத்து அவள் உடம்போடு சேர்த்து அந்த கயர்லாம் கட்டி அவளை அப்படியே தொங்க விடுது. ஸோ அவளோட விட்டா எல்லாமே பிஞ்சு தனியாக வந்துடும் போல், அந்தளவுக்கு ஒரு பெயின் அவளுக்கு. அப்படியே அந்த கயிறை அவளை பொறுமையாக பிடிச்சி மேலே இழுக்குது, காலோடு சேர்த்து கட்டி தலையில். அவனை அப்படியே தரையை பார்த்துட்டு எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போயாடணும், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளால் எதையுமே ப்ராசஸ் பண்ண முடியல. இங்கே என்னமோ இருக்குங்கிறது மட்டும் அவளுக்கு புரியுது. ஸோ அவள் சாக போகிறாங்கிறது அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. அவள் கடைசி ஒரு இதை வச்சுட்டு வயன் இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறா, இங்கே என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு. சாக போகிற முன்னாடியும் ஃப்ரெண்ட்ஸை வார்ன் பண்ணுறியா, அவ்வளோ பாசமா ஃப்ரெண்ட்ஸ் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு. அவள் அப்படியே பொறுமையாக ப்ராசஸ் பண்ணுறான் அந்த வாய்ஸ் யாரோடதுன்னு. அவளுக்கு சுத்தமாக ஞாபகமே வரல. இந்த சைடு நீங்கள் ஸ்டில் இன்னும் லைராவை கன்சோல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டு. அப்போ தான் கொஞ்ச நேரம் ரெமி கூட விடுறி,
கொஞ்சம் நேரம் நானே நார்மல் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவானா. இந்த சைடு மாயானா, நீ அவளை பார்த்துக்கோடி, அவள் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை, எனக்கும் கஷ்டமாக இருக்குது, என் காலில் எவ்வளோ நடுங்குது தெரியுமா அதை கேட்கும்போது. நான் போயிட்டு வேகமாக மாயை கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாயா வந்து போவாள். சரி சேஃபாக போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவளை வந்து அப்படியே சிரிச்சிட்டு, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள் எனக்காக, இல்லைனா நீங்கள் வந்து அவளை சரி பண்ணிட்டு வேகமாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஓடுவாளா. நீங்களும் அப்படி லைனாக கிட்ட பொறுமையாக உட்காந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க, ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி. ஈவன் தான் உங்களுக்கு அவ்வளோ பெயின் இருந்தாலும் பேசிகிட்ருக்கீங்க. இந்த சைடு மாயாக்குனா செம்மையாக ரெமி போனதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. பட் ஸ்டில் வந்து மாயக்கிட்ட போகணும், அவளை அப்படி விட்டுருக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து வரான். ஸோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்திருப்பாலாம். இந்த சைடு மாகியை வந்து அந்த ரோப் அப்படியே வந்து கீழே விட்டுருது, பாடியில் வந்து ரிமூவ் ஆயிடுது. அவன் வேகமாக அப்படியே கீழே விழுந்த வேகத்துக்கு அவள் தலை அப்படியே திருப்பி இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ அவளோட ஐஸ் கடைசி சாகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து வர மாயாவை பார்க்குது. மாயா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உயிர் அங்கேயே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரோப் வேகமாக அவளை கட்டி மேலே இழுத்துருக்கோம். ஸோ வந்த வேகத்துக்கு மாஹி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்திருப்பான். ஸோ வந்து அங்கேருந்து சவுண்டு கேட்டிருக்குமா, அந்த பொண்ணுக்குட்டி அப்போ தான் திரும்ப வெளில வந்திருக்கோம். அது அப்படியே வேகமாக வந்து மாஹி எங்கே இறந்துருப்பாலும் அந்த பிளேஸை நோக்கி ஓடி அந்த பக்கம் திரும்ப புதற்குள்ளே போயிடுது. அவளும் வேகமாக வந்து அங்கே கீழே நின்றுட்டு கரெக்டாக மாஹியோட டெட் பாடி மேலே வந்து ரோப்பில் கட்டியிருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே நிற்கிறான் அவள். மாஹி, ஐயோ இப்போ நான் எங்கே போய் தேடுறது, என்ன ஃப்ரெண்ட் ஒரு வழியாக மேலே போயிட்டியா என்ன, எங்கனே இருக்க, அங்கே பாரு நிறைய விஷயம் நடந்திருக்கு, எனக்கு வர இருக்கிற காண்டுக்கு இதெல்லாம் யார் பண்ணான்னு தெரிஞ்சா கண்டிப்பாக பேருன்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன், சில்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டே வந்து சுற்றி சுற்றி தேடிட்டுருப்பா. கரெக்டாக வந்து கீழே மாஹியோட டெட் பாடி கீழே நிற்கிறான். மாஹிக்கு ஆல்ரெடி ரொம்ப ப்ளீட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த பிளட் அப்படியே அவளோட தலை மேலே வந்து விழுகுது. மாயானா பொறுமையாக அப்படியே தலையை தூக்கி நிமிர்ந்து பார்க்குறான் மேலே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. மழை பெய்யுதா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பா. பட் அதுக்கப்புறம் பொறுமையாக தலையை தூக்கி நிமிர்ந்து பார்த்தோன்னா அந்த பிளட்டு வந்து ரொம்ப ஹெவியாக ப்ளீடாக இருக்கும்ல, அந்த பிளட்டு வந்து நான் ஸ்டாப்பாக வேகமாக நெத்தியில் விழுகுது. நெத்திலேருந்து அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கவர் ஆயிடுது. வேகமாக அப்படியே கீழே விழுந்துட்டான் பொறுத்துனது பயத்தில். அப்படியே பின்னாடி ஒரு மாதிரி தவழ்ந்த மாதிரி போய் நின்று அப்படியே பார்க்குறா தலைகீழே தொங்கிட்டு இருக்கிற மாகியை. ஸோ பார்த்தோன்னா மாகியோட டெட் பாடி புத்தனை கீழே விழுகும். ஸோ இந்த சைட் மாயானா ஃபோன் கொண்டு வந்திருப்பா இல்லையா, அதை பார்த்தோன்னா மாகி மகி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அப்படியே அவளை கட்டி அணைச்சி மடியில் வச்சிட்ருப்பா. மகி என்னாச்சுடி, மகி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த ஹேரை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுவாளா. தலையில் தானே அடிபட்டிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்லேயும் அடிபட்டிருக்கோம். ஒரு மாதிரி இந்த தலையெல்லாம் உடஞ்சி போன மாதிரி ரொம்ப அமுங்கி போயிருக்கு. அவளால் அதை பார்க்கவே முடியல. அவளுக்கு ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருது அதை பார்க்க வேறு. ஏன்னா அது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்றும் அவளை நேரில் பார்த்ததே இல்லை. ஸோ அவள் வந்து வேகமாக ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுற எமர்ஜென்சி நம்பருக்கு டயல் பண்ணி கால் போகவே மாட்டேது. நான் ஃபோனை வந்து கிட்ட அப்படியே விட்டு கிடாசிட்டு, மாஹி இங்கே பாருடி, கண்ணை திறந்து பாரு, மாயா வந்திருக்கேன், இங்கே பாரு இங்கே பாரு, நான் உன்னை தனியாக போகக்கூடாதுன்னு அப்படி சொன்னாங்க. ஏண்டி போனேன், நானாச்சும் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணத்தில் அடிச்சு எழுப்ப ட்ரை பண்ணுறா. பட் அவளால் அவளுக்கு புரிஞ்சிருச்சு இறந்துட்டான்னு. பட் ஸ்டில் இன்னும் வந்து எழுப்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ மாஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கத்தி கதறுவா. ஸோ அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு இங்கே கேட்டிருக்கும். லைரா எந்திரி, அங்கே என்னமோ ஆயிடுச்சு, நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து லைராவை பிடிச்சி அப்படியே எழுப்பீங்களா நீங்கள். லைராவுக்கும் வந்து இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ஆகாது, நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட்ஸை வச்சு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அப்படியே எழுந்திரிச்சு உங்க கூட வந்து ஓடி வரான். ஸோ நீங்கள் அப்படியே ரூம் டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்துட்டுருப்பீங்களா. இந்த சைடு மாயானா கடுப்பில் வந்து கத்த ஆரம்பிக்கிறா. யாரா கொன்னது, யார் கொன்னது இவளை, எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன திமிரு இருந்தால் என் மாயாவை தொட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள். அவ்வளோ திமிரு தெனாவட்டில் பெயினா பயந்துருவேண்ணா நான் சத்தியமாக பயப்பட மாட்டேன். எனக்கு கடுப்பாங்குது. பேயை அழிக்க முடிகிற ஒரு ஏதாச்சும் இருந்தால் அதை பண்ணுறது நானாக தான் இருப்பேன். வலி தெரியாதுல்ல உங்களுக்கு இந்த வலிலாம். அவள் என்ன பண்ணா, அவள் அப்படி என்ன பண்ணா மாஹி அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஏற்றுக்க முடியாமல் அழுதுகிட்டே அவளை கத்தி பேசிகிட்டு இருக்கான். யார் இப்படி பண்ணாலும் கொல்லாமல் விட மாட்டேன், பேயாக இருந்தாலும் தேடி வந்து கொல்லுவேன், அந்த வலியை நீ ஃபீல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டுருப்பாளா. அப்படியே மாகியோட டிஷர்ட்குள்ளே சில்லுன்னு ஒரு காற்று கீழேருந்து நெக் வரைக்கும் அவள் ஸ்பைனில் அப்படியே ட்ராவல் ஆகி வருது. அவள் அப்படியே ஃப்ளின்ச் ஆகிட்டு, நீ மனுஷனாக இருந்தால் உன் சாவி ஏன் கையில் தான், அந்தளவுக்கு கொடூரமாக யாருமே செத்துருக்க மாட்டாங்க, என் மாகியை கொண்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திகிட்ருப்பா. மாகி செத்தாச்சா அவ்வளோ வலியாக இருக்கா. அப்போ என்னோட வலி, நான் செத்தது
மாஹி போன பிளேஸ்க்கே போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. மாயாவுக்கு வந்து ஸ்டில் பயமாகவே இல்லை. அவள் ஃபுல் ரேஞ்சில் தான் இருக்கா. அவ்வளோ கடுப்பாக இருக்குது, அவ்வளோ கோவமாக இருக்குது. அவளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்திரம் பேயாக இருந்தாலும் பயப்பட மாட்டேங்கிற நின்றுட்டுருக்கா. வந்து நீங்கள் 2 பேரும் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ முன்னாடி மாயா நின்றுட்டுருக்கா. சம்திங் அவகிட்ட ஏதோ நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல். ஸோ 2 பேரும் மாயா உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. மாயானா திரும்பி பார்க்கவே இல்லையே, அதுக்கு அந்த சவுண்ட் கேட்குது. பட் அவ்வளோ அந்த ஆத்திரத்தில் என் முன்னாடி வா முன்னாடி வாங்குற மாதிரி தான் கத்திகிட்ருக்கான். ஸோ மாயாவோட ஹேண்ட் 2 ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தாகுது. அவளோட கை அப்படியே பொறுமையாக ஆப்போசிட் சைடில் வளையுது. இன்னொரு கையும் வளையுது. ஒரு மாதிரி அவளோட எலும்புலாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உடைய ஆரம்பிக்குது. அவளுக்குலாம் அப்படி ஒரு பெயின். மாயாவுக்கு முன்னாடி ஒரு உருவம், அந்த பையனோட உருவம் வந்து நிற்குது. அந்த ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே செதஞ்சு போயிருக்கு. பார்த்துட்டு இதுக்கெல்லாம் பயப்படுவேன்னு நினைக்கிறியா? எனக்கு இந்த வலி ஃபிசிக்கலாக உன்னால் ஒரு பெயினி உன்னால் கொடுக்க முடியாது. என் மாயவே கொண்டுட்டல, நீ பேயாரி என்னவா வேணாலும் நான் பயப்படுவேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு. அவள் உடஞ்சி போன கை இருக்கும் இல்லையா, சுத்தமாக செம்மையாக ப்ளீட் ஆகுது. அந்த கையை பிடிச்சி திருப்பி விட்டுருப்பான் அப்படியே. அந்த எலும்பு உடஞ்சதோட அவள் ஸ்டில் அந்த கையை வச்சு முன்னாடி அந்த ஆத்மாவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கலான்னு வரான். ஓ, சாக போகிறவ இந்தளவுக்கு தைரியமாக இருக்கக்கூடாதே, பயம் கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படி கையை நிமித்தி ஒரு மாதிரி ஸ்குவீஸ் பண்ணுறான் அவனோட கையை. ஸோ அந்த கையை வந்து ஆக்சுவலாக ஏரில் ஒரு மாதிரி ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி கையை வந்து சிக்னல் காட்டுவான். உடம்பு அப்படியே அழுத்துது. அவளுக்கு தான் அந்த பெயின் தெரியுது. ஒரு மாதிரி உடம்பு யாரோ பிடிச்சி க்ரஷ் பண்ணுற மாதிரி அப்படி வலிக்குது. அவன் வாயிலேருந்து அப்படியே ரத்தமாக ஊற்றுது. இப்போ பயமாக இருக்கா அப்படின்னு அந்த தலையை அப்படியே திருப்பிட்டு அந்த பையன் கேட்குறான். அவனா, நீ என்கிட்டேருந்து பயத்தை எதிர்பார்த்தனா அது உனக்கு கிடைக்காது. ஏன் மாஹி, இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கீழே வந்துடுறா. நீங்கண்ணா மாயா அப்படின்னு கத்திட்டே வேகமாக வந்து கிட்டே வந்து மாயாவை தூக்குறீங்க. ஸோ லைரானா கிட்ட விழுந்திருக்கிற மாகியை பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருது மாகியை பார்த்தோன்னே. ஏன்னா அந்தளவுக்கு கொடூரமாக அவன் தலைலாம் செதஞ்சு போயிருக்கும். அப்படியே அங்கேயோ வாமிட் பண்ணுறா. நீங்கள் வந்து மாயா மாயா இங்கே பாரு, ஐயோ என்னுடைய கையெல்லாம் அப்படியே திரும்பி இருக்கு, மாயா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா மாயா வந்து அப்படியே பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு, வயன் அது நீ இங்கேருந்து போயிடுடி, நீ ஒரு 1000 வச்சு உயிரோட இருங்க, நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்ருப்பான். நீங்கள் நான் யாரும் சும்மா விட மாட்டேன், யார் அது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் கணத்தை தட்டி, உனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வெளில போகணுன்னா உனக்கு சரியாக ஓகேவா, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறேன், மாஹிக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாஹி எப்படி திரும்பி பார்ப்பீங்க. மாஹி இருக்கிற நிலமையை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அவள் இறந்து போயிட்டான்னு. மாஹிக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாத, நீயும் சரியாயிருவா, மாஹியும் சரியாவா, ரெமியும் சரியாயிருவா ஓகேவா, 3 பேரும் சரியாகி நம்ம நார்மலாக பழைய மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவன் கணத்தை தட்டி கொடுத்துட்ருப்பீங்க. மாஹி இறந்துட்டான்னு எனக்கு தெரியும்டி, வயன் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவா. அவள் உயிர் அப்படியே போயிடுது. ஸோ இந்த சைடு லைரானா வாமிட் எடுத்து முடிச்சுட்டு வேகமாக வந்து கிட்ட வரான். வந்து மாயா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து தூக்க ட்ரை பண்ணுறான். ஸோ நீங்கள்ண்ணா எந்திரிச்சிட்டு இங்கேருந்து போகணும். என்ன பேசுகிற, அவங்க 2 பேர் இப்படி இங்கேருந்து போகணும், அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க, அவ்வளோதான், 3 பேரும் இறந்துட்டாங்களே, நம்மளாச்சும் எங்கே தப்பிச்சு போகணும், என்னால் வர முடியாது, இவங்க 3 பேர், அவங்க ஒரு 3 பேர்த்துக்கு ஒன்றும் ஆகலை, நம்ம போனால் அவங்க 3 பேர்த்தோட தான் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. நீங்கள் வந்து மாயா முன்னாடி தூக்கி எரிஞ்சிருப்பாள் அந்த ஃபோன், அது உங்கள் காலி கீழே தான் இருக்குது. வேகமாக அதை எடுக்கிறீங்க. ஸோ எடுத்தோன்னா டேங்கோட நம்பர் முன்னாடி வந்து நிற்கிது. நீங்கள் வேகமாக டேங்க் கால் பண்ணுறீங்க. டேங்க் உடனே கால் போகுது. உங்களுக்கு காதில் வச்சு டேங்க் நான் பேசுறது கேட்குதா, டேங் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கத்திட்டுருப்பீங்க. அந்த சைட் டேங்னா அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரியாக கேட்டிருக்கும் அந்த சைட்லேருந்து. டேங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திருப்பீங்களா. அதுக்கப்புறம் சொல்லுவேன் டேங், நீ இங்கே சீக்கிரமாக வந்தாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேகமாக அந்த அட்ரஸ் சொல்கிறீங்க. டேங்னா என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி பயந்து பேசுகிறேன் அப்படின்னா, நீ இங்கே வா, இங்கே எதுவும் இருக்குது, இங்கே எல்லாத்தையும் கொண்டுட்டுருக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துவீங்களா. உடனே வந்து டேங்க் கால் கட் பண்ணியிருப்பாரு வரேன்னு சொல்லிட்டு. இந்த சைடு லைரானா நீங்கள் பேசிகிட்டு இருக்க டைமில் யோசிச்சிருப்பா, வாயனையாச்சும் எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள்ண்ணா வா லைரா, இங்கேருந்து எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஓகே வாயின் வா, நம்ம 2 பேரும் தப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைரா வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு வேகமாக கார்டன் சைடில் தானே இருப்பீங்க, அப்படியே வந்து கேட்டை நோக்கி ஓடுறீங்க. ஸோ வேகமாக நீங்கள் ஓடி இருப்பீங்களா. சரி ஓகே, இப்போ எப்படி இதை தாண்டி போகிறது,
என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு லைரா வந்து பார்த்துட்ருக்கா அவங்களையே. ஓகே, நான் குனிஞ்சுக்கிறேன், நீ வேணா எப்படி ஏறிடுறியா? இல்லை வயன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ அப்படியே ஏறிடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு லைரா அவங்கள அப்படியே பிடிச்சி பொறுமையாக ஹெல்ப் பண்ணுவா. நீங்களும் அப்படியே அந்த கேட்டில் ஏறிட்டு நான் மேலே ஏறிட்டு உனக்கு கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏறிடுவீங்க. ஸோ ஏறிட்டு அப்படியே உட்காந்துட்டு கை கொடுக்கலான்னு வருவீங்களா? லைரானா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை பார்க்குறா. ஏய் கையை பிடிடி, எது இப்படி சிரிச்சு நின்றுட்டுருக்க, டைம் இல்லை, அது எப்போ வேணாலும் வரலாம், என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் டோரில் வந்து ஒரு உருவம் நின்றுட்டுருக்கு. ரெமி சாகிறதுக்கு முன்னாடி என்ன அதே உருவம் நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க இல்லையா? லைரா எங்கள் கையை பிடி, பின்னாடி தான் அது நிற்குது, வந்துடு நம்ம ஓடிடலாம், இங்கேருந்து போனால் எல்லாமே சரியாயிடும், நம்ம காரங்க தானே இருக்குது, எடுத்துகிட்டு போயிடலாம், லைரா கையை பிடி அப்படின்னோன்னா லைரானா உங்களை பார்த்துட்டு இல்லை வயன் இது சரியாக வராது, நீ போய்ட்டு ஹாப்பியாக இருந்த அப்படின்னு சொல்லுவா. நீங்கள் என்னடி பேசுகிற, கையை பிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவீங்களா? அவனா எனக்கு என்னடி இருக்குது இதுக்கு மேலே, உயிருக்கு உயிராக நினச்ச ஃப்ரெண்ட்ஸே இறந்துட்டாங்க, உனக்கு தெரியும்ல எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு, எனக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை வயன், எனக்கு எல்லாத்த விட ரெமியை தான் ரொம்ப பிடிக்கும், எங்கள் உயிருக்கு உயிராக நினச்சேன், ரெமியை இப்போ இல்லைங்கும்போது நான் என்ன பண்ணணும் சொல்லு, நான் இருந்தாலும் நடப்போன மாதிரி தானே, நீ போய்ட்டு ஹாப்பியாக இருந்த, என் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சும் உன் உயிரை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கடைசியில் அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னோன்னா ஒரு மாதிரி லைராவை பிடிச்ச அந்த உருவம் பின்னாடி இருக்குது, லைக் அவன் நின்ற மாதிரியே பிடிச்சி பின்னாடி இருக்குது. லைரானா அவள் அப்படியே வந்து அவளோட ஃபேட்டை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே திரும்புகிறா. நீங்கள் அப்படியே அழுதுட்டு இங்கே பாரு லைரா, நீ நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக இறங்கி அந்த சைடு லைராவை பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே இறங்க ட்ரை பண்ணுறீங்க. வயன் இதுதான் என் முடிவுடி, நீ அக்செப்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் வயன், நான் அப்படியே உயிரோட உங்ககிட்ட வந்தாலும் நான் கண்டிப்பாக சூசைட் பண்ணிப்பேன், என்னால் இத்தனை பேரோட சாவை ஏற்றுக்க முடியாது, அப்போது என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற, என்னால் மட்டும் ஏற்றுக்க முடியுமான்னு, நீ என்னை விட்டு போயிடாதடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இறங்கலான்னு வருவீங்களா? அந்த உருவம் வந்து லைரா பார்த்துட்ருக்குமா, அது அப்படியே வந்து உங்களை பார்க்குது. லைரானா அப்படியே சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறா. ஹாப்பியாக இருந்த என் விஷயம் அதுதாண்டி, நீ ஹாப்பியாக இருக்கணும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கண்ணை மூடுறா. அந்த உருவம் வேகமாக அப்படியே உள்ளே பிடிச்சி இழுக்கும். நீங்கள் லைரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வேகமாக இறங்கலான்னு ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே வந்து உங்களை பின்னாடி இருந்து யாரோ பிடிச்சி இழுப்பாங்க. நீங்கள் அப்படியே லைரா லைரா நான் ஒன்று அப்படியே விட மாட்டேன் லைரா, என் கண்ணு முன்னாடியே நீ சாகிறத நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்களா? இங்கே பிடிச்சிருச்சது தாங்க தான், இப்போய்த்து என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே உங்களை செஸ்ட்டோட சேர்த்து ஹக் பண்ணுறாரு. என்னை விட தாங்க என்ன விட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் பிடிச்சி தள்ளியோட ட்ரை பண்ணுவீங்க. பட் அவர்னா உங்களை அப்படியே இழுத்து காரில் போட்டு ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டுருப்பாரு. நீங்கள் கார்லேருந்து வெளியே குதிக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அவர்னா என்னடி ஆச்சு, என்ன ஆச்சா, நீ ஏன் லேட்டாக வந்த, லைரா எல்லோரும் எடுத்து போயிட்டாங்க, யாருமே என் கூட இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கதறி கதறி அழுதுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிருப்பீங்க. இதுக்கு என்ன, என்னால் முடியல, லைரா நினச்சிருந்தா அவளும் என் கூட சேர்ந்து ஏறி வந்திருக்கலாம், அவள் ஏன் இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணால், எல்லாமே ஏன் தப்பு தான் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதறி கதறி அழுதுட்ருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மயங்கி விழுந்துடுறீங்க. ஸோ ஒரு 1 வீக் அப்புறம் நீங்கள் பொறுமையாக அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ உங்கள் கையில் வந்து ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. அப்படியே பொறுமையாக திரும்பி பார்க்குறீங்க, கிட்டே வந்து டாங் தான் இருக்கார். டாங் வந்து ஒரு வழியாக கண்ணை முடிச்சிட்டியா, ஐயோ வாயான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து லைட்டாக வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்களும் நான் ஏன் கண்ணை முழிச்சேன், எனக்கு வாழவே வேணாமே, அவங்க 4 பேர் விட்டு போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரியாக பார்த்துட்ருப்பீங்க. என்னால் தான் தாங்க, எல்லாமே என்னால் தான், ரெமி கூட வேணான்னா நான் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனேன்ல, 4 பேரும் எல்லாமே என்னால் தான் இறந்து போனாங்க, நான் தான் காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்குங்க. அதை பிக்கலான்னு வருவீங்க. அவர் உங்கள் கையை பிடிச்சிங்க பாரு ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் நீங்கள்னா ஒரு மாதிரி ரொம்ப துடிப்பீங்க, லைக் நான் செத்துடணுங்கிற மாதிரி, நான் தான் காரணம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் மட்டும் உங்களை கூப்பிட்டு போகிறதுனால செத்துருக்க மாட்டாங்கல்ல, கம்மி காசு கிடைக்குதுன்னு நான் கூப்பிட்டு போயிருக்கக்கூடாது, செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நீங்களே ஹர்ட் பண்ணலான்னு வருவீங்க. ஸோ டாக்டரும் உள்ளே வந்திருப்பாங்க, வேகமாக வந்து உங்களுக்கு ஒரு மயக்க ஊசியை போடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் வந்து தூங்கியிருப்பீங்க. இந்த சைட் டாங்னா அப்படியே நடந்து வெளில போகிறாரு. ஸோ கொஞ்சம் அது ஈவினிங் டைம் போல் தான், அது பாட்டுக்கு நடந்து எங்கேயோ போயிட்டுருக்காரு. ஸோ அப்படியே வந்து காரில் ஏறி ட்ரைவ் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகிறாரு. டாங் இருக்கிற வீடு தான் அது, ஆக்சுவலாக டாங் நீங்களாக இருந்திருப்பீங்களே அந்த வீடு தான். ஸோ அங்கே போய்ட்டு அப்படியே பார்த்தா வெளில வந்து நிறைய ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்குது.
ப்ளஸ் ஷூஸ்லாம் இருக்குது. அவர் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போனால் அங்கே வந்து டேங் உட்காந்துருக்கான். ஸோ கிட்ட வந்து இன்னும் 2 பொண்ணுங்க. ஸோ இப்போது டேங்கோட உருவத்தில் இருந்தது பொறுமையாக அப்படியே வந்து ஜிமினோட உருவத்துக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை பார்த்தோன்னே அங்கே வந்து ஒரிஜினல் டேங் வந்து உட்காந்துருப்பான். இவ்வளோ நேரம் உங்கள் கூட இருந்தது டேங் கிடையாது, ஆக்சுவலாக அது ஜிமின் தான். ஸோ டேங் வந்து பொறுமையாக அப்படியே நிமிர்ந்து பார்ப்பானா, அவன்கிட்ட வந்து 4-5 பொண்ணுங்க இருப்பாங்க. ஒரு மாதிரி ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருந்துகிட்ருப்பான் டேங். தென் அந்த பொண்ணுங்களும் ஒரு மாதிரி அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே விழுந்துட்டுருப்பாங்க. ஸோ டேங் வந்து யார் இது, என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்ப்பானா. ஸோ பார்த்தோன்னா அங்கே நிற்கிறது ஜிமின். ஜிமின் நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கில் அப்படியே பொறுமையாக இருந்துச்சு. இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் 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 என்னோடய கையால் தான் ஒன்று கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருப்பான். ஸோ ஜிமின்னா லைட்டாக ஒரு சொடக்கு தான் போடுறான். அந்த 2 பொண்ணுங்களும் மறைஞ்சு போயிடுவாங்க. என்ன நடக்குதுங்க, கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீர் பாட்டில் இருக்கும், அதை அப்படியே உடச்சி வந்து லைக் கிட்ட வந்து தட்டி உடச்சி ஷார்ப்பான எஜஸ்லாம் காட்டிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. கிட்ட வராத ஜிமின் கொன்றுவேன். என்ன எப்படி கொல்லுவேன், இந்த பேயை எப்படி கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறக்க வச்சு காட்டுவார். பேயா என்ன பண்ணுற நீ, தள்ளி போயிடு, இல்லைன்னா நான் ஒயனை கொன்றுவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அப்படியே வந்து கிட்ட வந்துட்டுருப்பான். இந்த சைடு உங்களை காட்டினா நீங்கள் படுத்திருப்பீங்க இல்லையா, பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. மேலே வந்து சீலிங் இருக்குது. தென் சம்திங் ஏதோ பொத்துன்னு வந்து உங்கள் மேலே விழுகுது தலையிலேயே. நீங்கள் திரும்ப அப்படியே ஃபெயிண்டாக இருப்பீங்க. ஸோ டாக்டர்ஸ்லாம் அதை வந்து கண்ணால் பார்த்துருப்பாங்களா, வேகமாக வந்து இந்த பொண்ணு இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு பொறுமையாக வந்து உங்களுக்கு பிடிச்சி ட்ரீட் பண்ணிகிட்ருப்பாங்க. லைக் நீங்கள் அந்த ஃபெயிண்ட் ஆனதில் உங்கள் தலையிலேருந்து செம்மையாக பிளட் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு பிடிச்ச டாக்டர்ஸ்லாம் ட்ரீட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த சைடு வந்து ஜிமினை காட்டினா ஜிமின் வந்து நான் என்னடா உனக்கு அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திகிட்ருப்பாரு. இதுக்கு வாய்ப்பே இல்லை, இத்தனை இயர்ஸ்க்கு அப்புறம் நீ வர வாய்ப்பே இல்லை, 5 வருஷம் ஆச்சு. ஆமாம் 5 வருஷம் ஆச்சு, நான் பழி வாங்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருந்தேன், 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திகிட்டே நின்றுட்டுருக்காரு. நானும் வாயனும் நிம்மதியான தானே லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆசைக்காக என்ன கொன்னேன், உன்னை விடவே மாட்டேன்டாங்க அப்படின்னோடனே இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, ஜிமினும் வயனும் தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸ்கூல் டைம்லேருந்தே அவங்க 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. சின்ன விஷயத்துக்கெலாம் குட்டியாக ஃபைட் பண்ணிவிட்டு டாம் அண்ட் ஜெர்ரி கப்பிள்ஸ் மாதிரி அப்படி லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற லவ் கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்காது. ஸோ ரெமி, லைரா, தென் மாயா, மஹிலாம் வந்து 4 பேருமே வந்து ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் வேறு யாரும் இல்லை, டாங் தான். டாங்குமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒருத்தன் தான். மொத்தம் 7 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதில் தான் ஜிமின் 2 பேர் கப்பிள்னால் அது ஜிமினும் ஆயனும் தான். ஸோ இப்போ வந்து பஸ் ஸ்டாப்பில் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ வேகமாக வந்து டாங் வந்து ஓடி வந்துட்டுருப்பான். ஒயனு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒயனை அப்படி திரும்பி பார்த்துட்டு என்னடா டாங் இன்னும் கையில் வச்சுருக்கா ஐஸ்கிரீமா அது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து டாங் கிட்ட ஓடி போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்ருப்பான். நீங்கள் தான் சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்து டாங்கை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எந்த பையனுக்கு தான் வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு பாய் கூட பேசினா பிடிக்கும். அவனும் வந்து ஐயோ இவன் வந்துட்டானாங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பான். ஸோ டாங் வந்து இங்கே பாரு, நான் டான்ஸ் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் காட்டுவானா. உன்னே எங்கள் பக்கம் ஒயனா ஹக் பண்ணிட்டு சூப்பர் டாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்ருப்பான். அதை கேட்டோன்னே மித்த 4 பேர்னா டே வின் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி லைரா வந்து வேகமாக டே மேலே பாஞ்சு ஹக் பண்ணுவா. இப்படி 4 பேர் இப்படியே ஹக் பண்ணிட்டு மொத்தமாக 6 பேர் சேர்ந்து ஹக் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ டாங்னா அப்படியே நிமிந்து ஒரு மாதிரி நக்கலாக ஜிமினை பார்த்துட்ருப்பான். ஒயன் எனக்கு தான்டாங்கிற மாதிரி. ஸோ ஜிமினுக்குனா கடுப்பாக இருக்கும். ஒயன் பஸ் வந்துடுச்சுப்பாரு. ஏன்டா அப்படி இருக்கா, உனக்கு டேங்கை பிடிக்காது தான் அதுக்குன்னு இப்படியா, பஸ் வந்துச்சு ஆங்கடி ஏறலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஸோ அதுக்கப்புறம் ஏறியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டுருக்கோம். ஸோ ஒன் ஃபைன் டே நீங்கள் ஸ்கூல் முடிக்க போகிற டைமில் அன்றைக்கி தான் ஸ்கூலோட லாஸ்ட் டே. நீங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்ட்டி பப்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அப்போ 18 இயர்ஸ் ஆகிருக்குமா. ஸோ ஃபஸ்ட் டைமாக பப்புக்கு போயிருப்பீங்க அப்போ தான். ஸோ டேங்க் வந்து உங்களை ஆக்சுவலாகவே ரொம்ப பிடிக்கும்ல. அண்ட் தென் பிடிக்கும் மீன்ஸ் லவ் இல்லை, லஸ்ட்டு தானே. ஸோ அவர் வந்து அங்கேருந்து ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்களோட பாடியவே பார்த்துட்ருப்பாரு. ஜிமினுக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காரு அதெல்லாம். ஸோ அன்றைக்கி தான் பிடிச்சி ஜிமின் டேங்கை ஒரு ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போயிருப்பார். டேங்னா கையிடுறான், உன் அழுக்கான கையெல்லாம் ஏமால வைக்காதுன்னா யாரோடது அழுக்கானது, உன் மனசு தானே அழுக்கம் இருக்குது, ஒழுங்குற மாதிரி பார்க்குறேன் ஆளை அப்படின்னு வந்து ஆளுங்கிற வார்த்தை வந்து டேங் அப்படியே வெறுப்பாக்கியிருக்கும். டேங் முறைச்சிட்டு இப்போ வேணால் உன் ஆளாக இருக்கலாம், ஜூன் அவள் எனக்கு சொந்தமாகிடுவா, சொந்தமாகி அவள் லஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்குறியா, உன்ன மாதிரி ஸ்டூப்பிடாக நான் லவ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் அவளை. என்ன இப்போ கூட சொல்கிறேன், வயனை ஒரு நாள் அமுச்சு வை,
முடிச்சு விட்டுடுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அவருக்குனா கடுப்பாக இருக்கும், போட்டு டேங்கை புரட்டி எடுத்திருப்பாரு. டேங்க்னா ஆக்சுவலாக வந்து டேங்க் செம்ம பாடி இருக்கும், ஜிம்முக்கெலாம் போய்ட்டு வளர்த்து வச்சுருப்பாரு. ஸோ டேங்கு கடுப்பானு டேங்க் போட்டு ஜிம்மில் புரட்டி எடுத்திருப்பாரு. ஜிம்மினாலும் முடிஞ்சிருக்காது, ரொம்ப அடிச்சிருப்பாரு. அப்போ வந்து நீங்கள் சவுண்ட் கேட்குதுன்னு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இப்படி அடிச்சிட்ருக்கேன் பார்த்து டேங் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு விட ட்ரை பண்ணுவீங்களா? டேங்னா வந்துட்டியா, உனக்காக தானே இப்படி அடிக்கிறான், அப்படி என்னடி உங்ககிட்ட இருக்குது அந்த பாடியை தவிர அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பான். நீங்கள் போய்ட்டு அப்படியே செவத்தில் அடித்து உங்கள் தலையில் அடித்து அப்படியே மயங்கி விழுந்துடுறீங்க. ஜிமின் அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போட்டு டேங் அடிச்சிட்ருப்பாரா. ஸோ அடித்து முடிச்சுட்டு உங்ககிட்ட வர ட்ரை பண்ணுவார். ஸோ டேங்னா அடித்ததில் வந்து முடியாமல் படுத்துருவார். ஸோ ஜிமின் வந்து பொறுமையாக உங்ககிட்ட வந்து ஓகே தானே நீங்கள் அப்படி சொல்லிட்டு உங்கள் கணத்தை பிடிச்சி அப்படியே டேப் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த சைடை டேங்னா செம்ம காண்டாக இருக்கும், உங்ககிட்ட திரும்பி பார்க்குறாரு. ஒரு பேஸ்பால் பேட் இருக்கும் ஆக்சுவலாக அங்கே, அதை தூக்கிட்டு வேகமாக அந்த ஜிமினோட தலையிலே அடிக்கிறாரு. ஜிமின்னா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்திருப்பார். அவ்வளோதான், டேங்க் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குமே, நீ செத்துருடா நான் பார்த்துக்கிறேன், நீ செத்துருன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பேஸ்பால் பேட்டை வச்சு அடின்னு அடிப்பார் தலையில். ஸோ ஜிமினோட உயிர் வந்து உங்களை பார்த்துட்டே அப்படியே போயிருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் டேங் வந்து அப்படியே உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ நீங்கள் ஃபெயிண்டாக இருக்கீங்கிறத கூட அப்படியே மைண்ட் பண்ணாமல் அப்படியே உங்களை ரேப் பண்ணியிருப்பார். தென் அதுக்கப்புறம் உங்கள் தலையிலையும் அடிச்சிருப்பார், மெமரிஸ்லாம் மறக்கணுங்கிறதுக்காக. தென் அதுக்கப்புறம் டேஸ் தான் அப்படியே போயிருக்கும். ஜிமினோட மர்டரை வந்து காசு இருக்கு இல்லையா அவன்கிட்ட நிறையா, அதனால் அது அப்படியே வந்து ஒரு மாதிரி லைக் அது வந்து ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருப்பார். உங்களுக்கு வந்து ஜிமின் வந்து டோட்டலாக யாருன்னே மறந்து போயிருக்கும். தென் நீங்கள் எல்லாத்தையுமே மறந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து லைக் இவங்க எல்லாத்தையுமே மறந்துருப்பீங்க. பட் திரும்ப வந்து ஃப்ரெண்டாகி டேங்கை லவ் பண்ணி அதுக்கப்புறம் அப்படி தான் உங்களுக்கு வந்து போயிருக்கும். ஸோ இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிடா. தென் ஜிமின் வந்து அப்படி நின்றுட்டுருக்காரு. அப்போ வேணா என்னை கொண்டிருக்கலாம்டா, இப்போ வந்து கடைசி பலியாரு தெரியுமா நீ தான். நான் மொத்தமாக 5 பேரை கொன்னா எனக்கு உடம்பு கிடச்சிரும். நான் இதே உடம்போடு இதே உயிரோட அப்படியே ஜிம்முன்னாக வந்து நிற்பேன். திரும்ப மறுபிறவி கிடச்ச மாதிரி நான் என் கூட சந்தோஷமாக வாழுவேன் அப்படின்னு. உனக்கு இந்த மாதிரி ஈஸியாக நீ சாகக்கூடாது, எப்படி துடிச்சு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் போட்டு செம்மையாக டார்ச்சர் பண்ணுவான் ஜிமின்னா வெட்டி கொண்டுட்ருப்பான். எவ்வளோ கொடூரமாக கொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கொடூரமாக கொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த பிளட்லாம் மேலே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஜஸ்ட்டு ஒரு ஸ்னாப் தான், உடம்பு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. அவன் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான். இந்த கொலை யார் பண்ணாலும் யாராலையும் கண்டுக்க முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்னாப், அது ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் மாதிரி அப்படியே ஃப்ரேம் பண்ணி விட்டு வந்திருப்பான். ஸோ ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். அவனுக்கு உடம்புலாம் செம்மையாக பெயின் ஆகுது ஜிமினுக்கு. ஸோ அவரும் அப்படியே ஹியூமனாக டேர்ன் ஆகுறாரு. அவ்வளோ ஒரு பெயின், அதை அப்படியே தாங்கிட்டே ஹியூமனாக டேர்ன் ஆகுறாரு. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. ஃபைனலி நம்ம சேருவோம் அப்படின்னு சிரிச்சிட்டே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பார். ஸோ அவங்கள ட்ரீட் பண்ணி வந்து படுக்க வச்சுருப்பாங்க. ஸோ ஜிம்னு அப்படியே உள்ளே வர்றாரு. டாக்டர்ஸும் நீங்கள் யார்? நான் பேஷண்ட், எனக்கு பாய் ஃப்ரெண்ட். அப்போது பாய் ஃப்ரெண்டு இன்னொரு பையன் வந்தானேங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிம்மினும் வந்து உள்ளே வந்து உங்களை பார்த்துருப்பாரு. நீங்கள் அப்படியே படுத்துருப்பீங்களா, பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உனக்கு இப்போ மெமரிஸ்லாம் மறந்துருக்கணும் மேடி அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் உங்களை பார்த்துட்ருப்பாரு. நீங்களும் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு பொறுமையாக உட்காருவீங்க. ஒன்றும் இல்லை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து பொறுமையாக அந்த பெட்ஷீட்டை உங்களை கவர் பண்ணுவார். எங்கே மற்றவங்களாம் எங்கே ஜிமின், ரெமி, லைரா, மாஹி, மாயா அவங்களாம் எங்கே? அது ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து அவரோட டேப்பில் வந்து ஒரு நியூஸை வந்து எடுத்துகிட்ருப்பார். பட் வந்து உங்ககிட்ட காட்ட மாட்டார். என்ன என்கிட்ட காட்டு? இல்லடி இது வேணாம், நீ பார்க்கக்கூடாது, நீ ரெக்கவர் ஆனோட காட்டுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இல்லை எனக்கு இப்போ காட்டணும் நீங்கள் அடம் பிடிச்சிட்ருப்பீங்க. இல்லை ரெக்கவர் ஆனோட தான் காட்டுவேன்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்போவே வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் கிட்டே போயிருக்கும், நீங்கள் டோட்டலாக ரெக்கவர் ஆகிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே மறந்துருச்சு. நீங்கள் டேங்கை லவ் பண்ணது, ஜிமின் இறந்து போனது எல்லாமே மறந்துடுச்சு. முன்னாடி வந்து நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது, இந்த ஸ்கூல் டைமில் நடந்தது அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. ஜிமின் வந்து நிறையா சொல்லியிருப்பார். இப்போ நீங்கள் ஸ்கூல்லாம் படிக்கலை, எதையுமே ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து லைட்டாக மட்டும் சொல்லியிருப்பார். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, நீங்கள் இப்போ யாருங்கிறத மட்டும் சொல்லியிருப்பார். பட் உங்களுக்கு வந்து அந்த 5 பேர் இறந்து போனது சுத்தமாக தெரியாது. நீங்கள் அப்படியே ஹாப்பியாக ஜிமின் கூட லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒன் ஃபைன் டே நீங்கள் கவுச்சில் வந்து ஜிமின் மடியில் உட்காந்துருப்பீங்களா, அப்படி வந்து ஜிமின் உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருப்பார்.
ஜிமினா அன்றைக்கி நியூஸ் காட்டுறேன்னு சொன்னல, சம்திங் ஏதோ டேப்ல வச்சுட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி க்யூரியஸாக கேட்குறீங்க. ஃபேஸில் ஒரு ஸ்மைலோட ஒரு மாதிரி குறும்புத்தனத்தோடு கேட்குறீங்க. இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அதை சொல்லி உன்னோட மைண்டை வேணாம், அது தெரியாமல் இருக்கிறதே நல்லது. என்ன தெரியாமல் இருக்கிறதே நல்லது? எங்கே போனாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம்? அவங்க எல்லாமே எவ்வளோ போர்டிக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு எவ்வளோ அவங்கள பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி நானாகவே இல்லைண்ணா. நீ எனக்கு அந்த நியூஸை காட்டு, இல்லைனா அவங்கள கால் பண்ணி கூப்பிட்டு. எனக்கு தெரியாது, எனக்கு நீ சொல்லு, நீ எதுவுமே சொல்ல மாட்டேன், எனக்கு நீ எதுவுமே சொல்ல மாட்டேன், என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னா. இல்லைடி, அதான் டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, உனக்கு எதையும் ஞாபகப்படுத்தக்கூடாது, அது உன் உயிருக்கே பிரச்சனையாகும்னு. வேணாம், அவன் எனக்கு புரிஞ்சுக்கூடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தை பிடிச்சி கேட்டுட்ருப்பாரு. அப்போ நியூஸ் ஏதாச்சும் காட்டு அப்படின்னோன்னு அவரும் அப்படியே பொறுமையாக, ஓகே நீ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும், பட் உண்மைண்ணா ஒரு நாள் தெரிய வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நியூஸ் காட்டுவார். ஆக்சுவலாக எல்லா இடத்தையுமே நீங்கள் காரில் போயிட்டுருந்த மாதிரி, ஒரு ட்ரிப்புக்கு நீங்கள் 6 பேர் காரில் போயிட்டுருந்த மாதிரி. ஸோ ஜிம்மினுக்கு ஒர்க் இருந்துச்சு, அதனால் அவர் வரலன்னு சொல்கிறாரு. அண்ட் தென் 6 பேரும் போயிட்டுருக்கும்போது ஆக்சிடெண்ட்டில் மற்ற 5 பேர் இறந்துருப்பாங்க, நீங்கள் மட்டும்தான் தப்பிச்சிருப்பீங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள்னா ஷாக்கில், அப்போ அவங்களாம் என் கூட இல்லையான்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறீங்க. அவர் உங்களை ரொம்ப கன்சோல் பண்ணியிருப்பார். நீங்கள் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 1 வீக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ஓகே இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சுற்றிட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிம்மின் கூட ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க நீங்கள். ஸோ இப்போ ஜிம்மின் நீங்கள் ஃபுட்லாம் குக் பண்ணிகிட்ருப்பீங்க. பொறுமையாக அப்படியே பேக் பண்ணுறாரு. என்னடி பொண்டாட்டி என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுறேன் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என்ன யாராச்சும் கொலை பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கான்னு? கொலை? ஓ மேடம்க்கு இந்த பிஞ்சு கை வச்சு கொலை பண்ணிட்டு இப்போல்லாம் பேசுகிறப்பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிட்டு உங்கள் நெக்கில் அப்படியே ஃபேஸை பரி பண்ணிட்டு, என்னடியே குக் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது தெரியுமா? பசிக்குதான் என் தங்கச்சிக்கு, உனக்கு பிடிச்சது தான் குக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்க குக் பண்ணிகிட்டே இருப்பீங்களா நீங்கள்? இல்லை எனக்கு அந்த பசி இல்லை, இது வேறு பசி, காம பசின்னு சொல்லிட்டு உங்களோட ஹிப்பை பிடிச்சி நோண்டிட்டு இருப்பாரோ. நீங்கள் கையிலே ஒரு அடி போட்டுட்டு பிச்சு போடுவோம் பிச்சு, இப்போல்லாம் பேசக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருப்பீங்க. அவரும் ஒரு மாதிரி பவுட்டியா, நீ இப்போ உங்க கூட நான் டூ விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே ஐயோ என் தங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்பீங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் டேவை பார்ப்பீங்க. ஸோ டேவை பார்த்தோன்னே ஜிமினா இங்கே பாரு இன்றைக்கி ஃப்ரைடே, வா நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா ஜிமினும் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பார். நீங்கள்னா ட்ரைவ் பண்ணும்போது ஜிம்மின் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கலரே பார்க்க தான் போகிறீங்க. ஸோ போகிற வழியில் நிறைய ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஜிம்மின் பாதி ஃப்ளவர்ஸ் அவர் ஹோல்ட் பண்ணியிருப்பார், நீங்கள் பாதி ஃப்ளவர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு, ஏன்னா நிறையா இருக்கும் இல்லையா, வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே ஆனால் பார்க்க போயிடுவீங்க அவங்கள. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச ஃப்ளவர் தான் தனித்தனியாக வாங்கியிருப்பீங்க. அப்படியே எல்லா ஃப்ளவரையும் நீங்களே கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அந்த கலரையை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏன்னா கிட்ட தான் புதைச்சிருப்பாங்க எல்லாத்தையும். லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஹாப்பியாகவே இல்லைடினா, ஜிம்மன் இருக்காங்கிற ஒரு ரீசனுக்காக தான் லைட்டாக ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்களும் பொறுமையாக போயிட்டு ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச பூவையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு அப்படியே வச்சுட்டு வரீங்க. அப்புறம் அப்படியே எழுந்திரிச்சு மொத்தமாக நின்று எல்லாத்தையும் பார்த்த மாதிரி ஒரு நிமிஷம் நின்று ப்ரே பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ஜிம்மினும் சேர்ந்து தான் கண்ணை மூட்டு ப்ரே பண்ணிகிட்ருப்பாரு. நீங்கள் நான் பொறுமையாக அப்படியே போகலாங்கிறதுக்காக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. முன்னாடி பார்த்தா 4 பேரும் நிற்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டு, பட் அந்த ஷாக் அப்படியே ஒரு நிமிஷத்துலேயே குறைஞ்சிடுது. அப்படியே சிரிச்சிட்டே பார்க்குறீங்க. அவங்க ஆத்மா தான் முன்னாடி நிற்குது. அப்படியே பொறுமையாக 4 பேர் முன்னாடி வராங்க. நீங்கள்னா அப்படியே சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. லைரா அப்படியே முன்னாடி என்ன ஓயன், ஏன்டி இப்படி எங்களே நினச்சிட்ருக்க, கொஞ்சமாச்சும் நீ சரியாகடி, நீ ஹாப்பியாக இருந்தாலே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவா. நீங்களும் அப்படியே உங்கள் கண்ணில் தாரையாக தண்ணி ஊற்றிட்டுருக்கு. அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஏன்டி ஏன் என்னை விட்டு போனேன், இப்படி எல்லோரும் ஏன் தனியாக விட்டு போயிட்டீங்க? 5 பேரும் ஒன்றா தானே இருந்தோம். அப்படி நீங்கள் 4 பேரும் போகணுன்னா நான் மட்டும் ஏன் போகல? நீ மட்டும் ஏன் போகலனா எங்கள் 4 பேரோட ஆசையும் நீ உயிர் வாழணுங்கிறது தான். அதனால தான் நீ உயிர் வாழ்கிற. நீ ஹாப்பியாக ஜிம்மின் கூட சந்தோஷமாக இருக்கணும், அதை நான் பார்க்கணும். என்னால் முடியல. நம்ம எப்படி இருந்தோம், ஏன்னா நீங்கள் எல்லாமே இருக்கவே முடியல தெரியுமா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு இருக்கிறது நீங்கள் தானே. இப்போ நீங்களும் போயிட்டீங்கன்னா பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு மாஹி முன்னாடி வருவா. நாங்கள் எங்கடி போயிட்டோம், உங்க கூட தானே இருக்கோம். நீ ப்ரீத் பண்ணுற அந்த காற்றுல, உன்னோட ஹாப்பினஸில், உன்னோட மெமரிஸில் இங்கே தானே இருக்கோம். ஆனால்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே தயங்கிட்டே பார்ப்பீங்க. ஸோ மாயானா அப்படியே முன்னாடி வந்து உங்களை லைட்டாக வந்து பார்த்துட்ருக்கா. ஸோ உங்கள் சீக்கில் அப்படியே கையை வச்சு அழுகாத வாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேர்ஸ் அப்படியே தொடச்சி விட்டுட்டு, இங்கே பாரு, உன்னோட ஹாப்பினஸ்லேயும் நீங்கள் ஒரு டைமும் என்னை பற்றி நினைக்கும் போது, எங்களை பற்றி நினைக்கும் போது உன்னோட சந்தோஷத்தில் நாங்கள் வாழ்வோண்டி, அதனால் ஹாப்பியாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே சிரிச்சிட்டே சொல்லுவாள். நீங்கள் அப்படியே திரும்பி ரெமியை பார்க்குறீங்க. ரெமி நல்லா ஐரா பண்ண நின்றுட்டுருக்கா. ஒரு மாதிரி அவள் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ பெயினாக இருக்குது. பெயின்ஃபுல்லாக ஐஸோடு உங்களை பார்த்துட்ருக்கா. அவளுக்கு அப்படி வலிக்குது உங்கள் கூட அவளால் இருக்க முடியலேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆக்சுவலாக ரெமி வந்து ரொம்ப துருத்துருன்னு இருப்பாள் இல்லையா. அந்த கேங்லேயே ஃபன் பண்ணுற ஒரு பொண்ணுன்னா அது ரெமி தான். ரெமி வந்து இந்த கேங்கில் இருக்க எல்லாத்துக்குமே ரெமியை வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். ரெமிக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களையும் ஐராவையும் ரொம்ப 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 பிடிக்கும். 2 கண்ணு மாதிரி நீங்கள் அவளுக்கு. அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கா. ஒரு மாதிரி உங்கள் கிட்ட நெருங்க கூட பயந்துட்டு அப்படியே தள்ளின்னு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. நீங்கள் அப்படியே ரெமியை பார்த்து, ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லோரும் எங்கள் கிட்டே வந்துடுங்களேன், என்னால் இருக்க முடியலடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ளீஸ் பண்ணி கேட்குறீங்க. ரெமி முன்னாடி வந்து உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு, இங்கே பாரு வயன், அதை சொல்கிறாங்களே 3 பேரும், புரிஞ்சுக்கோயன், நீ ஜிமின் கூட சந்தோஷமாக வாழணும். அதை நாங்கள் இந்த வானத்துலேருந்து ஸ்டார்ஸாக பார்த்து சந்தோஷப்படுவோம். என்னோடய ஆசை என்னென்னா, ஜிமின் கூட சந்தோஷமாக வாழ்ந்து 4 குழந்தை பெற்றுக்கும். கண்டிப்பாக 4 குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும். 4 பேத்துக்கும் எங்கள் பேரை வைடி, மறந்துடாதன்னா எங்களை. கண்டிப்பாக அந்த பெண் குழந்தையாக நாங்கள் வந்து உங்களுக்கு பிறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிகிட்ருப்பா. நீங்கள் அவ்வளோ ஹக் பண்ணிட்டு தேம்பி தேம்பி எழுதுகிறீங்க. இந்த சைடு வந்து ஜிம்முனுக்கு வந்து அந்த லைட்டாக அந்த பவர்ஸ்லாம் இருக்கும். அப்படி சொல்கிறது அவர் பேயாக இருந்ததானா ஹியூமனாக மாதிரி இருக்கார். ஸோ அவரால் கோஸ்ட்லாம் பார்க்க முடியும். அவர் அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கார். ஸோ லைரா திரும்பி அப்படியே ஜிம்மினை முறைக்கிறான். அப்படியே அழுதுட்டு இருக்கும் போது லைரா வந்து அப்படியே ஜிம்மின் கிட்டே போயிட்டு, ஜிம்மின் இப்படி பண்ணிட்டேடா, எப்படி பண்ண? நான் வேணும்னே பண்ணல லைரா, என்னால் முடியல. எனக்கும் தானே உங்களெல்லாம் பிடிக்கும், ஆனால் வாயின் இல்லாமல் என்னால் வாழ முடியல, சுத்தமாக முடியல. என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ல, அப்புறம் எப்படி என்னால் வாயின் இல்லாமல் இருக்க முடியும்? அதனால தான் தெரியாமல் பண்ணிட்டேன் லைரா. நான் பண்ணதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்குறதுனே தெரில. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லை. உனக்கு அவள் கூட வாழணும்னு நினச்சது நல்ல விஷயம் தானா, ஆனால் அப்பாவி உயிர், நீ என்ன கொண்டு இருந்தால் கூட சந்தோஷமாக எழுதிட்டுருப்பேன். அந்த 3 பேர் என்னடா பண்ணாங்க உனக்கு? அப்பாவி உயிர். ரெமி என் கண்ணு முன்னாடி என் கையில் சாகும்போது எனக்கு எப்படி வலிச்சிச்சு தெரியுமா? உனக்கு இது புரியாதுல்ல, என்றைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைரா சொல்லிட்டு போயிட்டு அங்கே நிற்கிறா. ஜிம்மினுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அழுதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவங்க எல்லாமே மறைஞ்சு போயிருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஒரு ஸ்மைலோடு அப்படியே போகிறீங்க. ஸோ ரொம்ப வருஷம் அப்படியே போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து 4 குழந்தைங்க கிட்ட பிறந்துட்டாங்க. ஸோ 6 வயசில் ஒரு பொண்ணு, 4 வயசில் ஒரு பொண்ணு, 5 வயசில் ஒரு பொண்ணு, 3 வயசில் ஒரு பொண்ணு, 4 பேர் இருக்காங்க. ஸோ 4 பேருக்கும் கரெக்டாக வச்சுருப்பீங்க 4 பேர் நேமையும். இப்போ நீங்கள் வந்து கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக வந்து ஒரு பொண்ணு அப்படியே ஓடி வருவாங்க கிட்ட. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்து, லைரா என்ன இங்கே வந்துருக்கேன்? அம்மா நீ என்ன தனியாக குக் பண்ணுறேன்? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? நான் சமைக்கிறேன், நீ ராணி மாதிரி இருமா, நான் சமைச்சு உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே ஏற ட்ரை பண்ணுவாளா. கவுண்டரை பிடிச்ச ஒரு மாதிரி ஏற அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருப்பா. அவளால் முடியாது, அவருக்கு ஹைட்டுக்கு ஏற முடியாது. நீங்கண்ணா அப்படியே உங்களுக்கு சிரிப்பாக வந்திருக்கும். சிரிச்சிட்டே வந்து, எதுக்கு அன்றைக்கி அப்படியே மாவை ஃபுல்லாக வந்து கிச்சன் ஃபுல்லாக ஆக்கின மாதிரி இன்றைக்கும் ஆக்கணுமா? அது நான் பண்ணலம்மா, ரெமி தான் பண்ணான். ரெமி தான் சீட்டு பிடிச்ச பொண்ணு. அவள் பாரு மாஹி அழுகிறான்னு சொல்லிட்டு அவளை சிரிக்க வைக்கிறேன்னு அப்படி பண்ணிட்டான். நான் பண்ணுவேன்னா நீயே சொல்லு, நான் உன் குட் கேர்ள் தானே அப்படின்னா, ஆமாம் லைரா என் குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீக்கை பிடிச்சி அப்படி கிள்ளி அதை தூக்கி மேலே வைக்கிறீங்க. ஸோ ரெமி அப்படியே அங்கே வந்து எட்டி பார்ப்பான். அவன் குட் கேர்லாம் அப்போ நான் யார்? என்னம்மா நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேகமாக உங்ககிட்ட வந்து உங்கள் காலை பிடிச்சி கடிச்சிடுவான் தைஸ்கிட்ட. நீங்கள் அவளை அப்படியே தூக்கிக்கிட்டு அணைச்சிக்கிட்டு, ஐயோ தங்க பிள்ளை அப்படிலாம் கழிக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளே சேர்த்து உட்கார வச்சுட்டு பேன் கேக் தான் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் அவங்களுக்கு கூட்டி விட்டுட்ருக்கீங்க. அவங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக கதை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மின் வந்து அங்கேருந்து வந்திருப்பார். வாயனா அங்கே பாருடி அப்படின்னோடனே, என்னடா என்கிட்ட காலையிலே கத்துறேன், இங்கே பாரு வேணும் ஒர்க் பண்ண விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாஹியை வந்து அப்படியே தூக்கி காட்டுவாங்கன்னா, மாஹிக்கு வந்து 3 வயசு தான் ஆகுது. பட் ஜிம்மின் வந்து செம்மையாக பிடிக்கும் அவருக்கு. ஜிம்மின் கூடியே தான் ஒட்டிகிட்டே இருப்பான். ஸோ அவன் அப்படியே தூக்கி காட்டுறான். அவரோட காலரோட சேர்த்து அப்படியே பிடிச்சி ஒரு முயல் குட்டியை தூக்குற மாதிரி அப்படியே தூக்கி காட்டுவார்.
ஏய் ஏன்டா அப்படி பிள்ளைய பிடிக்கிறேன்? என்ன பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறாடி என்னை போட்டு, இல்லை வாங்கி கொடினோன்னே, அம்மா நான் ஜிம்மின் கூட தான் இருப்பேன், ஜிம்மின் கூட தான் இருப்பேன்னு. ஜிம்மினா அப்பான்னு சொல்லி நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். சரி அப்பா கூட தான் இருப்பேன், அப்பா கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவள் ஆட ஆரம்பிக்கிறா. லைக் ஜிம்மினை ஹக் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஜிம்மின்னா ஐயோ உங்கள் அன்பு தொல்லை தாங்க முடியலமானோன்னா மாயானா கீழே நின்றுப்பாளா, ஏய் மாஹி சொன்ன பிச்சு கேட்க மாட்டியா நீ அப்படின்னு க்யூட்டாக பேசுவான். ஸோ அதுக்கப்புறம் மாஹியும் பொறுமையாக எழுந்திரிச்சு அப்படியே வந்து கையை கட்டிட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ண மாதிரி நின்றுட்டுருப்பான். ஸோ மாயா வந்து பொறுமையாக மாஹியோட காதை பிடிச்சி திருக்கிட்டு, நீ சொன்ன பேச்சு எங்கேயாச்சும் கேட்குறியா, நீ இன்னும் இப்படி பண்ணுற, அம்மாவையும் கத்த வைக்கிறேன் அப்பாவையும் கத்த வைக்கிறேன், கொஞ்சமாச்சும் உனக்கு ஏதாச்சும் புரியுதா, அக்கா சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காதை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பா. அம்மா என் காதை கிள்றா அப்படின்னு சொல்லிட்டு மாஹி கத்தவே, அக்கா தானே கிள்றா வாங்கி கொடி நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டே அப்படியே வந்து ஒர்க் பண்ண போயிருப்பார். ஸோ அவ்வளோதான்டா, ஹாப்பி என்டிங்கா என்ன என்டிங்னு தெரில. பட் பாவம் அந்த பொண்ணு பர்த்டே ஒன் ஷாட் போடுங்க காணி கேட்டதுக்கு இனிமேல் உங்ககிட்ட கேட்பேனாடி வெறிங்கிற ரேஞ்சுக்கு அவளை பண்ணி விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுதான் வந்து தோணுச்சு. ஸோ அதனால தான், சப்போஸ் உங்கள் யாராச்சும் ஹர்ட் பண்ணிருந்துச்சுன்னா ரொம்ப சாரிடா, இந்த மாதிரி எண்டிங் இருந்திருக்கூடாது, வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ரொம்ப மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா. பட் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி, இப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும், இப்படி முடித்தா சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ யாராச்சும் அழுதுருந்தீங்கன்னா சாரி, பயந்துருந்தீங்கனாலும் சாரி. அண்ட் தென் நல்லா இருந்துச்சு, ஓகேக்கா சூப்பர்க்கான்னு தோணுச்சுன்னா ரொம்ப நன்றி. தென் இதுக்கு எனக்கு வியூஸ் போகாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் ஹைப் பண்ணி விடுங்க. அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நான் உங்களை கஷ்டப்படுத்திருப்பேன்னு எனக்கு தோணுது. ஸோ கமெண்ட் பண்ணி எப்படி இருந்துச்சுங்கிற மாதிரி கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் தென் ஹாப்பி பர்த்டே ராமா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன். இந்த பொண்ணு நான் மேபி கமெண்ட் பண்ணேன்னா கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். உன்னோட ஃபீட்பேக்கையும் அப்படியே சொல்லிடு, உன்னோட ரிவ்யூவும் சொல்லிடு. தென் பை பாய்.